நாம் சிந்திக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. மற்றும் மறுபடியும் ஒரு முறை நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்கள் ஒருவரையும் கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மற்ற கதைகள் எல்லாம் எனக்கு பேச தெரியாது. நான் டைரக்ட் என்ன செய்வேன், வேத வசனத்துக்குள்ள கடந்து போயிருவேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தையும் ஆண்டவர் ஆயுசு நாட்கள்ல கூட்டி கொடுத்திருக்கிற தயவுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளதோடு அன்றைக்கு இப்படி நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது. அதற்கு முன்பாக கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற இந்த நாட்கள், இந்த தருணங்களில் நீங்கள் இந்த நாட்களில் பார்க்குறீங்க, உலகத்தில் எத்தனையோ பேர் தங்களுடைய ஜாதிகளுக்காய், தங்களுடைய மதத்திற்காய், தங்களுக்கு பிடித்த நபர்களுக்காய் ஜீவனை கூட அவர்கள் கொடுக்கும்படியாய் துணிந்து வருகிறார்கள். ஆனால் அவை நல்ல ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம உலகத்தில் நிறைய பார்த்துருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் குறித்து நாம் அந்த நாட்களை சிந்திக்க போகிறோம். இந்த வேத பாடத்தினுடைய தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால நீங்க கொஞ்சம் கவனமா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்க. அல்லேலூயா. அதனால யாரும் பக்கத்தில் தூங்கிடக்கூடாது இல்லையா? அல்லேலூயா. கொஞ்சம் உற்சாகமா இருங்க. கர்த்தர் இந்த 3 நாட்களும் நம்மோடு கூட தேவன் இடைப்படுவாராக. அல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம், இந்த வேத பாடத்தினுடைய தலைப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்புவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வேத புத்தகத்தை திருப்புவோம். ஒருத்தர் வார்த்தை வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கும் காண்பித்து தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷம். அல்லேலூயா. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். இந்த சாட்ல மேல போட்டிருக்குது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகள். நீங்கள் இந்த சாட்டை பார்த்தீங்கன்னா முதல் அனுபவங்கள், இந்த அனுபவத்தை எல்லாருக்கும் தமிழ் தெரியும் இல்லையா? அதனால அங்க என்ன போட்டிருக்குது? பார்வோனின் சொப்பனம். அல்லேலூயா. பார்வோனின் சொப்பனம் என்கிறதான ஒரு அனுபவத்துல நம்ம ஆரம்பித்து, நான் மீதி வர நாட்கள்ல உங்களுக்கு ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு விளக்கி காண்பிக்கும்படியாய் விரும்புகிறேன். நீங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம். தட் இஸ் தி பிகினிங். ஆதியாகமம் வெளிப்படுத்தின விசேஷத்தோடு இந்த வேதம் தன்னுடைய வாக்கியங்களை நிறைவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உலகத்தில் ஒருத்தங்களை பார்த்தா கேட்போம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுவோம், கேட்போம். பள்ளி படிப்பு முடிந்தது, கல்லூரி படிப்பு முடிந்தது, முடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்போம். நம்ம அநேகரை பார்த்து கூட கேட்போம், பைபிள் படிச்சு முடிச்சிட்டீங்களா, பைபிள் படிச்சு முடிச்சிட்டீங்களா, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்போம். அப்போ பைபிளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியாய் சொல்லி முடிவடைகிறது, ஆமென் இயேசுவே வாரும். அல்லேலூயா. அதோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் முடிவு பெறுகிறது. ஆதியாகமத்தை படிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இந்த உலகத்தை எப்படி உண்டாக்கினார், எப்படி ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தார் என்பதை படிக்கிறோம். அதான் பிகினிங். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துக்கு ஒரு பிகினிங் இருக்கிறது, ஒரு எண்ட் இருக்கிறது. இந்த உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது, ஒரு முடிவு இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தின் முடிவுக்குள்ள நீங்களும் நானும் கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு எங்க பாருங்க ஆதார் கார்டை கேட்கிறாங்க, இன்னைக்கு எங்க பாருங்க கைரேகையை கேட்கிறாங்க. இதெல்லாம் வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களுக்கு முன்பாக இவைகள் சம்பவிக்கும் என்று வேத புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்தின் முடிவு வருகிறது, இல்லாவிட்டால் நம்முடைய ஆயுசு நாட்களுக்கு ஒரு முடிவு வரலாம். எப்படியோ இந்த உலகம் அழிய போகிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் தெளிவமாய் விளக்கமாய் எடுத்து எழுதியிருக்கிறது. முதல் முறை ஆண்டவர் இந்த உலகத்தை அழித்தார், தண்ணீரினால் அழித்தார். எப்படி அழிச்சாரு? தண்ணீரினால் அழித்தார். 2வது முறை இந்த உலகத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். நாம் பார்க்கிற வானம் தொங்க விடப்பட்டிருக்கிறது, நாம் பார்க்கிற பூமி தண்ணீரின் மேல மிதந்து கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த வானமும் பூமியும் அழிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு புதிய வானம்,
ஒரு புதிய பூமி, ஒரு புதிய எருசலேம், ஒரு புதிய சீயோன் என்று சொல்லி ஆண்டவர் 4 காரியங்களை இந்த உலகத்தில் உண்டாக்க போகிறார். அதுதான் நித்தியம். பின்னாட்கள்ல அவைகளை உங்களுக்கு நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இந்த நாளில இந்த 3 நாட்கள்ல எவ்வளவு வேகமாய் கடந்து செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாய் வேத வசனங்களை நான் வேகமாய் சொல்லி அடுத்த பகுதிக்குள்ள கடந்து வரும்படியாய் விரும்புகிறேன். அல்லேலூயா. நல்லா விளங்கிக்கிடணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு பிறப்பு இருக்குது. பிறந்த மனுஷனாய் பிறந்த எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் ஒரு நாளிலே அவன் முடிவை சந்திக்கணும். அப்படித்தானே? அல்லேலூயா. நீதிமானுக்கும் உண்டு, துன்மார்க்கனுக்கும் உண்டு, பாவிகளுக்கும் உண்டு, எல்லா மனிதர்களுக்கும் இந்த பூமியில மனிதனாய் பிறக்கப்பட்ட எல்லாருக்கும் உண்டு என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும். அப்ப ஆண்டவர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு ஏன் கற்றுத்தரார்னா, நீங்களும் நானும் நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் யூதாவின் புஸ்தகத்தை படிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் உங்களை நிறுத்தவும். அப்ப ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். பவுல் எடுத்து எழுதும் பொழுது தெசலோனிக்கு சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம். அல்லேலூயா. அப்போ இது நம்ம காக்கப்படணும், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னா முதல்ல நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள் வச்சிருக்கிறீங்க, ஒரு பரிசுத்தவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இந்த பைபிள் ஒரு பிளாக் பாக்ஸ். நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது ஃப்ளைட்ல A to Z ஒரு ஃப்ளைட்டு டேக்கப் ஆகிறதுலேருந்து அந்த ஃப்ளைட்டு இறங்குற வரைக்கும் ஒவ்வொரு டைமும் அந்த ஃப்ளைட்டில் ஒரு இது இருக்கும். தண்ணியில் விழுந்தாலும் ஃப்ளைட்டு தீப்பிடிச்சு எரிஞ்சாலும் அது எரியாத ஒன்று இருக்கும். அது பேர் பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள எல்லாம் A to Z ரெக்கார்டிங் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த வேதம் கூட ஒரு பிளாக் பாக்ஸ் தான். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கு என்ன சம்பவிக்கும், எப்படி சம்பவிக்கும், ஆண்டுடைய வருகை எப்படி இருக்கும் என்றெல்லாம் இந்த வேதம் தெளிவமாய் விளக்கம் கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த 66 புஸ்தகத்தை நீ படித்து இந்த 66 புஸ்தகத்தின்படி ஜீவித்தால் 666 முத்திரைக்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ளலாம். உலகத்தில் ஒருவேளை BE படிக்கலாம், BSc படிக்கலாம், உலகத்தில் பல கோர்ஸ் படிக்கலாம், வெளிநாடுகளில் போய் படிக்கலாம். ஆனால் வேதத்தை படித்தால்தான் கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. சரி, முதல் காரியம், இந்த வேதம் நீங்க வச்சிருக்கீங்களா? பைபிள் எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? பைபிள் எல்லாம் கையில் தூங்க பார்க்கலாம். இந்த பைபிள் உண்மையா பொய்யா? அதுதான் இன்னைக்கு உள்ள முதல் சத்தியம். இந்த பைபிள் உண்மை அப்படின்னு சொல்லி ஒருவேளை வாயில சொல்லலாம். ஆனா மனதும் இருதயமும் உண்மைன்னு ஏற்றுக்கிட்டாதான் இது ஏதோ ஒரு கதை புஸ்தகம் அல்ல. இது என்னல்ல, ஒரு கதை புஸ்தகம் அல்ல. இது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உலகத்துல படிச்சவன் பரலோகம் போக மாட்டான், பணக்காரன் பரலோகம் போக மாட்டான், ஏழை பரலோகம் போக மாட்டான். ஆனா சத்தியத்தை கை கொண்டு வருகிறவர்கள் பரலோகத்துக்குள்ள போவார்கள். இன்றைக்கு முதல் நாளிலே ஏன் இதை சொல்லுகிறேன் சொன்னால், கர்த்தருடைய வருகையை பற்றி பேச வேண்டுமானால் அந்த வருகைக்கு முன்பாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது நடந்ததா நடக்கலையா, சம்பவித்ததா சம்பவிக்கலையா என்பதை நீங்கள் விளங்கி கொண்டால்தான் இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னார், ஏதோ படிக்கணுமா, எனக்கு ஒன்றும் புரியலைங்க, இது என்ன, இது ஏதோ கட்டுக்கதை மாதிரி யாரையோ பற்றி சொல்லப்பட்டிருக்குது, இது என்ன என்கிற பலவிதமான கன்ஃபியூசிங் நம்முடைய மைண்டில் வரலாம். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியக்காரங்க பிள்ளைங்களா இருக்கலாம், விசுவாசிகளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், என்னமோ புரியலங்க, கைதட்டலன்னா திட்டுவாங்க, ஆவியினர்லாம் திட்டுவாங்க, ஏதோ ரட்சிப்புனாங்க, ஏதோ அபிஷேகம்னாங்க, ஏதோ பாட்டு பாடுறாங்க, இப்படித்தான் இன்னைக்கு அநேக சபை போய்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்கள் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வைத்திருக்கிற வேதம் சத்தியம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. அதை நீங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அப்ப முதல் பகுதி 3 பகுதிகள். ஒன்று சொப்பனம். என்னது? சொப்பனம். இரண்டாவது தரிசனம். இந்த சொப்பனம் நிறைவேறியது, தரிசனம் நிறைவேறியது என்றிருக்கிறதான அனுபவங்கள்ல இவைகள் நிறைவேறியது. மூன்றாவது சம்பவிக்க வேண்டிய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாய் விரும்புகிறேன். இந்த 3 நாட்கள்ல தேவ சுத்தமானால் ஒரு நாளிலே யோசேப்பை குறித்தும், மறுநாளிலே இந்த நேபுகாத்நேச்சார், இன்னைக்கு சமயம் வாய்க்குமே ஆனால் இந்த நேபுகாத்நேச்சாருடைய நாட்களை குறித்து, இந்த சாம்ராஜ்யத்துக்கு என்ன என்ன சம்பவித்தது என்பதை குறித்து உங்கள் மத்தியில இந்த வரைபடத்தோடு கூட விளக்கும்படியாய் விரும்புகிறேன். அல்லேலூயா.
முதல்ல சொப்பனம் என்றால் என்ன? 3 விதமான சொப்பனங்களை வேதம் சொல்லுகிறது. அதிலே நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, பிரசங்கியின் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது 5வது அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் உண்டாகும். படிங்க பார்க்கலாம். தொல்லையின் திரட்சியினால். எக்ஸாம்பிள், நீங்க நைட்ல மொபைல் ஏதாவது பார்த்துட்டு படுக்கிறீங்க, நைட்ல நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை சிந்திச்சுட்டே படுக்கிறீங்க, ராத்திரி என்ன சொப்பனம் வரும்? அதை குறித்து சொப்பனம் வரும். தொல்லையின் திரட்சி, அடிக்கிற மாதிரி, சண்டை போடுற மாதிரி, கொலை பண்ற மாதிரி, இல்லையா, அவங்க நம்மளை ஏதோ ஒரு காரியம் பண்ற மாதிரி அதே யோசித்துக்கிட்டு படுத்திருந்தோம்னா தொல்லையின் திரட்சியின சொப்பனம் பிறக்கும். 2வதாக வேதத்தை வாசிக்கும் பொழுது மத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே யோசேப்பு என்கிறதான ஒரு மனுஷனுக்கு அந்த ராத்திரியிலே ஒரு சொப்பனம் தோன்றியது. யோசேப்புக்கு 3 விதமான சொப்பனத்தை யோசேப்பு கண்டார். இது யார் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஒரு தகப்பன் என்று சொல்லக்கூடிய மனிதன். முதல்ல அவர் மரியாளை சேர்த்து கொள்ள அவர் ஐயப்பட்டார். ஐயம் என்று சொன்னால் வெட்கப்பட்டார். என்ன பண்ணாரு? வெட்கப்பட்டார். அப்போ தேவதூதன் அவளுக்கு தோன்றி சொல்லுகிறான், அவரை பார்த்து, மரியாளை சேர்த்து கொள்ள நினைச்சியாத, ஐயப்படாத. 2வது சொப்பனத்தில் அவருக்கு சொல்லப்பட்டது, நீ மரியாளை கூட்டிக் கொண்டு பெத்லகேமுக்கு போ. 3வது சொல்லப்பட்டது, இந்த மகனை கொலை செய்யும்படியாய் புறப்பட்ட எழும்பின அந்த ஏரோது மரித்து போய்விட்டா, நீ எழும்பி போகலாம் என்று 3 விதமான அனுபவங்கள். இந்த நாளிலே நான் 3 சொப்பனங்கள் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் சீக்கிரமாய் அடுத்த பகுதியில் கடந்து வர விரும்புகிறேன். நம்பர் 1, தொல்லையின் திரட்சியில சொப்பனம். நம்பர் 2, ஆண்டவர் நம்முடைய காரியங்களை செய்யும்படியாய் சொல்லுகிற சொப்பனம். செய்யும்படியாய் சொல்லுகிற சொப்பனம். 3வது, கர்த்தர் எச்சரிப்பு ஊட்டும்படியாய் கொடுக்கிற சொப்பனம். இல்லாவிட்டால் நடக்கக்கூடிய காரியங்களை காண்பிக்கக்கூடிய சொப்பனம். அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் இந்த தேசத்துல என்ன சம்பவிக்கும் என்பதை சொப்பனத்துல கர்த்தர் காண்பிப்பா. சொப்பனம் என்னங்க? தூங்கும்போது பார்க்கிறது சொப்பனம். தரிசனம் என்னங்க? ஜெபிக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது பார்க்கிறது தரிசனம். சிலருக்கு சொப்பனம் எது, தரிசனம் எது என்கிற அனுபவம் தெரியாது. சரி, சொப்பனம் எப்போ பார்க்கணும்? எப்போ பார்த்தா சொப்பனம்? 4 ஜாமங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. எத்தனை ஜாமம்? 4 ஜாமம். ஒரு ஜாமத்துக்கு 3 மணி நேரம். ஒரு ஜாமத்துக்கு நீங்கள் நல்லா பாருங்க, பகலெல்லாம் கொசு எங்கே போயிருக்குன்னு தெரியாது. ஆனால் சாயங்காலம் கரெக்டாக பார்த்தா 6 மணிக்கு என்ன செய்யும்? கொசு எல்லாம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் முதல் ஜாமம். இது பூச்சிகள், இந்த கொசு இந்த மாதிரி இது எழும்புறது. 2வது ஜாமம் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மிருகங்கள் புறப்படும். மிருகங்கள், அதான் பைபிளில் கூட படிக்கிறோம், ராத்திரி மிருகத்துக்கான், மனுஷனு கிடையாது. மிருகங்கள் புறப்படுகிற 2வது ஜாமம். 3வது ஜாமம் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரவாதி, செய்வனை பண்றவன், மாந்திரியம் பண்றவன் என்ன பண்ணுவான்னா 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ள தான் அவன் என்ன பண்ணுவான்? அசுத்தாவியெல்லாம் கூப்பிட்டு பண்ணுவான். ஆனால் 4வது ஜாமத்தை குறித்து வேதம் சொல்கிறது, ஆண்டவர் நடுக்கடலில் நடந்து வந்தார். 4 ஜாமங்கள் உண்டு. அப்போ நீங்க சொப்பனம் பார்க்கிறது ராத்திரி 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பார்க்கறது தான் சொப்பனம். சிலர் பகல்ல படுத்துறங்கிட்டு, ஐயா சொப்பனம் பார்த்தேன், காலையில் 5 மணிக்கு பார்த்துட்டு சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 விதமான சொப்பனம். ஒன்று தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம். 2வது ஆண்டவர் செய்யும்படியாய் சொல்லுகிற சொப்பனம். 3வது வரக்கூடிய நாட்களை, வருங்காரியங்களை காண்பிக்கக்கூடிய சொப்பனம். அப்படிதான் ஒரு சொப்பனத்தை பார்வோன் என்கிறதான ஒரு ராஜா பார்த்தான். இந்த ராஜா யாரு? எகிப்து தேசம் என்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜா ஒரு சொப்பனத்தை பார்த்தான். அந்த சொப்பனம் என்ன? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் புத்தகம் 41வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 42வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் சொப்பனங்களை பார்த்ததாய் வேதம் சொல்லுகிறது. 41:1. சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, உங்க ஊழியக்காரர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன், அதனால நிறைய உங்களுக்கு காரியம் சொல்லி கொடுத்துருக்கலாம். 2 சொப்பனத்தை பார்த்தான். எத்தனை சொப்பனம் பார்த்தான்? 2 சொப்பனம் பார்த்தான். இவன் ஒரு கிங், சாதாரண ஒரு ஆள் கிடையாது, ஒரு ராஜா. ராஜான்னு சொன்னா பயங்கரமான பராக்கிரமசாலியா இருப்பாங்க. அப்போ 2 சொப்பனம் பார்த்தா. ஒரு சொப்பனம் என்ன பார்த்தான்னு கேட்டீங்கன்னா, அவன் பார்க்கறான் 7 நல்ல கொளுத்த மாடை பார்க்கறான். 7 நல்ல ரொம்ப மெலிந்த, இந்த டிபி வியாதி பிடிச்ச மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி மெலிந்த மாடை பார்க்கறான்.
இந்த டிபி வியாதி பிடிச்ச மாதிரி இருக்கிற மாடு என்ன பண்ணுது, இந்த 7 கொளுத்த மாடை உள்ள கடிக்கல, விழுங்கிருச்சு. என்ன பண்ணிச்சு? விழுங்கிருச்சு. விழுங்கின உடனே இவன் பார்த்தான், ஒருவேளை கொளுத்த மாடு இந்த மெலிந்த மாடை விழுங்கிருந்தா அது சுலபம், ஏன்னா அது நல்ல கொழுப்பா இருக்குது. ஆனா இந்த மெலிந்திருக்கிற மாடு அதை விழுங்கி விட்ட பிற்பாடும் எப்படி இருக்குது? அதே மாதிரி எலும்பும் தோலுமா தான் இருக்குது. அதை பார்த்து அவன் என்ன பண்ணான்? ஒரு பக்கம் பயந்தான். இரண்டாவது ஒரு சொப்பனத்தை பார்த்தான். அந்த சொப்பனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப தெளிவாய் இந்த சொப்பனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் சொப்பனத்தை பார்த்தான். ரெண்டாவது சொப்பனம், நல்ல வளர்ந்திருக்கக்கூடிய பயிர்கள், நல்ல வளர்ந்திருக்கக்கூடிய பயிர்கள், நல்லா வளர்ந்து அறுப்புக்கு ரெடியா இருக்குது. அந்த நேரத்தில் சில பயிர்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப தீந்து, அது ரொம்ப பயிரிட முடியாத அளவுக்கு அதனுடைய தன்மைகள் எல்லாம் கெட்டு போகக்கூடியது. இவைகளை என்ன செஞ்சான்? சாப்பிட்டுருச்சு. அவன் பார்த்தான், இது என்னன்னு தெரியல. ஒரு ராஜா. யாரு? ஒரு ராஜா. நீங்க கூட நிறைய நேரத்தில் சொப்பனத்தை பார்த்து என்ன தெரியாது? அர்த்தம் தெரியாது. சொப்பனம் பார்த்தாங்க, என்னன்னு தெரியல, இது யாருன்னு தெரியல, என்ன சொப்பனன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம சில நினைச்சுவோம், குழம்புவோம். இது நல்ல சொப்பனமா, கெட்ட சொப்பனமா, இது பிசாசு கொடுத்ததா, இது தேவன் கொடுத்ததா, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு குழம்புவான். அவனும் ராஜாதான், எகிப்து தேசத்தை சார்ந்த மிக பிரபலமான ராஜா. இந்த சொப்பனத்தை பார்த்த உடனே அவன் காலையில அவனுடைய மனம் என்ன செஞ்சான்? கலங்கியதாம். நீங்கள் படிங்கள் ஆதியாகமம் 40வது அதிகாரத்தினுடைய அனுபவத்தை 41:16 படிங்க. சரி, இப்போ நீங்க விளங்கிக்கிடணும். இந்த சொப்பனத்தை எல்லாவற்றையும் பேசி கொண்டு போக நேரம் இல்லை, அதனால நான் ஷார்ட்டா, நீங்க ஆவிக்குரியவங்க தானே, ஷார்ட்டா சொல்லிட்டு கொண்டு போறேன். இப்போ என்ன பண்ணா, இந்த ராஜா இந்த சொப்பனத்தை சொன்னான். நிறைய பேரை கூப்பிட்டான், மந்திரவாதிகளை கூப்பிட்டான், சாஸ்திரிகளை கூப்பிட்டான், ஞானிகளை கூப்பிட்டான், இந்த இன்டர்பிரேட் பண்ணுவாங்கல்ல, சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுப்பாங்களே, இவங்களெல்லாம் கூப்பிட்டு, எப்பா இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன், 7 மாடை பார்த்தேன், 7 மெலிந்த மாடை பார்த்தேன், நல்ல வளர்ந்திருக்கிற பயிர்களை பார்த்தேன், தீஞ்சி காஞ்சிருக்கிற பயிர்களை பார்த்தேன், இது என்ன எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவன் அழைத்தான். சில வல்லுநர்கள் எடுத்து எழுதுகிறார்கள், ஏறக்குறைய மிகவும் தேர்ச்சி பெற்ற மிகவும் பிரபலமான ஜோதிடர்களெல்லாம் அவன் கூப்பிட்டானா. ஏறக்குறைய 5000 பேருக்கு மேலே வந்தார்களாம். மேலே வந்தவர்கள் ராஜாவினிடத்தில் கேட்கிறாங்க, ராஜா சொப்பனத்தை சொல்லிட்டீங்க, ஆனா எங்களுக்கு என்ன தெரியல, அர்த்தம் தெரியல. யார் இந்த சொப்பனத்தை கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை தவிர யாராலையும் விளங்க முடியாது. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ விதமான விஞ்ஞானிகள், அறிவாளிகள் இருக்காங்க. இஸ்ரோ விஞ்ஞானி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் இந்த பைபிளை கொடுத்து படிச்சு அர்த்தம் சொல்ல நினைச்சிருக்காங்க, எங்களுக்கு தெரியாது. யோவான் எங்க இருக்கு தெரியாது. அது என்னையா 1 யோவான், அது என்ன 2 யோவான், அது என்ன 3 யோவான், அவங்களுக்கு தெரியாது. யார் அவர்கள்? தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற சொப்பனத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளை தவிர யாருக்கும் விளங்க தெரியாது. இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, ரட்சிப்புனா என்ன எங்களுக்கு தெரியல, அபிஷேகனா என்ன எங்களுக்கு தெரியல, ஞானஸ்தானம்னா என்ன எங்களுக்கு தெரியல, ஆவியின் நிறைவுனா என்ன எங்களுக்கு தெரியல. நீங்க ஏதோ அல்லேலூயாங்கறீங்க, நீங்க ஏதோ என்னமோ சொல்றீங்க, எங்களுக்கு தெரியல. சமீபத்தில் ஒரு நாள் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யாரோ அரசியல்வாதி ஒருத்தர் ஊழியக்காரட்ட ஜோம் பண்ண வந்தாராம். அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிக்காரு? சோத்திரம் 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 இருக்காரு. என்ன பண்ணிக்காரு? சத்தமா சொல்லுங்க. அவன் காதல கேட்டுக்கு தோத்துருவே. அவன் போய் தோத்துட்டானா. அவன் சொன்னா, எப்பா அந்த ஃபாதர் தான் அன்னைக்கே சொல்லிட்டாரப்பா, நீ என்ன பண்ணுவ? அப்ப இவர் சொன்னார், தோத்துருவேன்னு சொல்லலையா, சோத்திரம் சொன்னார். இன்னைக்கு நம்ம சோத்திரம் சொல்றதுக்கு அடுத்து நினைச்சது தெரியாது. பெந்தேகோஸ்தேனா என்னங்க தெரியாது. ஆனால் ஆவிக்குரியவனுக்குத்தான் இந்த சத்தியம் புரியும். ஆவிக்குரியவனுக்குத்தான் கர்த்தருடைய வருகை தெரியும். ஆவிக்குரியவனுக்குத்தான் இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்கும் என்று தெரியும். உலக ஞானிகள் எதையோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா உலக எந்த ஞானியாவது மனுஷன் மரித்த பின் எங்கே என்கிற ஒரு அனுபவத்தை கண்டுபிடிக்கிறார்களா? மனுஷன் மரித்த பின் அவன் உயிர் எங்கே போகிறது? இந்த வேதம் சொல்லுகிறது, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும்.
அல்லேலூயா. மனுஷன் மரித்த பின் எங்கே போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. 23ஆம் சங்கீதத்தை படிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை வேண்டும். நீயும் நானும் ஒரு நாள் மரணத்தை சந்திப்போம். வேதம் சொல்லுகிறது, மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட வேண்டும். அல்லேலூயா. மரணத்தை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் சத்தியத்தை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த பார்வோன் இந்த சொப்பனத்தை பார்த்தோன்னா முதல் சொல்லுகிறது கலங்குனானா. என்ன பண்ணிட்டான்? கலங்கிட்டு. என்ன பண்ணிச்சான்? கலங்கு. அவன் பயங்கர கலக்கம் வந்து விட்டது. அவன் மனம் கலங்குது. 48 படிங்க. சகல மந்திரவாதி, சகல சாஸ்திரிகள். இந்த மந்திரவாதி என்னங்க? உலக பிரகாரமாய் அந்நிய தெய்வங்களை வழிபடக்கூடியவர்கள். இவர்களுக்கு உலகத்துக்குரிய அறிவு இருக்கும், பரலோகத்தின் அறிவு இருக்காது. அல்லேலூயா. நீங்க உலகத்தை பார்க்காதீங்க. அத ஆண்டவர் சொன்னார், வானத்தை அண்ணாந்து பார். ஆமென். சிலுவையை நோக்கி பார், ஜெயித்த இயேசுவை நோக்கி பார். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் கூட அநேக நேரம் எதிர்மா பார்க்கிறோம், இப்படியே தான் பார்க்கிறோம். வெளியே எங்க பார்க்க மாட்டேங்கிறோம். கொஞ்சம் தலையை அண்ணாந்து பாருங்களேன். தலையை கொஞ்சம் தூக்குங்க. சரி, நிறைய பேர் பாருங்க, சர்ச்சைக்கு வந்தா கூட கூண் விழுந்த மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. எப்படி உட்காந்துருக்காங்க? கூண் விழுந்த மாதிரி தான் உட்காந்து. நல்ல எப்போ மனுஷன் ஆண்டோடைய ஆலயத்தில் நிமிந்து உட்காரணும். அல்லேலூயா. அவர்களோ முறிந்து விழுந்து, நாங்களோ எழுந்து. அப்ப எப்படி இருக்கணும்? ஆண்டோடைய ஆலயத்தில் நல்ல நிமிர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை எப்போ எப்படி இருக்கணும்? நிமிர்ந்து இருக்கணும். சத்தியத்துக்காய் செவிகள் திறந்திருக்க வேண்டும். ஆண்டவரை பார்க்க கண்கள் எப்பொழுது நிமிர்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. கூண் உழுந்த மாதிரி இருக்க கூடாது. அதனாலதான் 18 வருஷம் கூனிய கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ கூனியா இருந்த என்ன பார்க்க முடியாது, அப்படி அவ கூனிய மாத்தினார். அல்லேலூயா. ஆமென். அப்ப இந்த சொப்பனத்தை பார்வோன் கண்ட பொழுது அவன் கலங்கிட்டான். சாஸ்திரிகள் என்று சொன்னால் ஞானிகள். யாரு? உலக ஞானிகள். அவர்களால் இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியல. அல்லேலூயா. அப்போ இவன் பார்த்தான், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை சொல்றாங்க. ஐயா, இப்படி ஒரு பிள்ளையாண்டான் இருக்கிறான். அவன் பேரு யோசேப்பு. என்ன பேரு? யோசேப்பு. யோசேப்பு என்கிற பெயர் என்று சொன்னால் முதல் பகுதி நிந்தை நீக்கப்பட்டவன். யோசேப்பினுடைய பெயர் என்ன? நிந்தை நீக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நிந்தை நீக்கப்பட்டவன். இரண்டாவது யோசேப்பு என்று சொன்னால் பரிசுத்தம் உள்ளவன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பேர் வைப்பாங்க, ஆனா பேருக்கு அர்த்தம் தெரியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த யோசேப்பு இந்த பார்வோனுக்கு சொப்பனத்தை விளக்குறா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. உலக ஞானத்தினால், உலக அறிவினால், உலக திறமையினால், உலக படிப்பினால், உலகத்தில் வைத்திருக்கிற செல்வாக்கினால், உலகத்தில் வைத்திருக்கிற பதவியினால் வேதத்தை அறிந்து கொள்ள முடியாது. வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டுமெனா சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை. எத்தனை கண்ணு திறந்திருக்குது? எத்தனை ஒரு பைபிளை படிக்கும் போது உங்களுக்கு விளங்குது? சொல்லுங்க. அல்லேலூயா. ஏதோ 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 பேசி கொண்டு போகிறபடியா நான் விரும்பலை. நீங்கள் சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் பைபிளை படிக்கும் போது உங்களுக்கு விளக்கம் கிடைக்குது? அல்லேலூயா. எத்தனை பேர் நல்ல கண்ணு திறக்கப்படுது? என்ன கண்ணு? ஆவிக்குரிய கண்கள். அல்லேலூயா. நீங்க பைபிளை படிக்க ஆரம்பிங்க, மொபைலை எடுங்க, 2 மணி நேரம் நோண்டுவீங்க, யூடியூப்ல போவீங்க, எங்கெங்க போவீங்க. ஆனால் இந்த பைபிள் அடிச்சு ஒரு அதிகாரம் படிக்க என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? மயக்க நம்ம தூக்க மாத்திரை போட்ட மாதிரி என்ன செய்யும்? அப்படி தள்ளும். பிசாசு சொல்லுவோம், நீ இவ்வளோ படிச்சிட்டியே, 10 வருஷம் படிச்சிட்டியே, போதும். நம்ம என்ன செய்வோம்? பைபிளை தூக்கி வச்சு மூடிடுவோம், தூங்கிடுவோம். ஏன்னா இந்த பைபிளை பார்க்க விடாது, இந்த பைபிளை படிக்க விடாது, இந்த பைபிளை தியானிக்க விடாது, இந்த பைபிள்ல சத்தியங்களை கேட்க விடாது. ஏன்னா இதை கேட்டுட்டா நீ தெளிவாயிருவாய், இதை கேட்டு விட்டா நீ பிசாசை ஜெயித்து விடுவாய், இதை கேட்டு விட்டா உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த பகுதிக்கு வந்து விடுவாய். அதற்காக தான் பிசாசே இந்த பைபிளை திறக்க விட மாட்டான். இன்னைக்கு எத்தனை பைபிள் படிச்சீங்க? திடீர்னு இப்படி கேட்டா நாங்கள் என்னையா பண்ணுவோம் இல்லையா? சொல்லுங்க. திடீர்னு இப்படி கேட்டா என்ன பண்ணுவோம்? 3 வேளை இன்னைக்கு 2 வேளை சாப்பிட்டுருப்போம்ல, 2 வேளை சாப்பிட்டுருப்போம், டீ குடிச்சிருப்போம் இல்லையா? அதெல்லாம் செஞ்சிருப்போம். ஆனா பைபிள் படிக்க என்ன இல்லை? இல்ல, நேரம் இல்லை. வேதத்தை பார்க்க வேண்டும். சரி, பகுதிக்குள்ள கடந்து வரலாம். இந்த யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். எப்படி இந்த யோசேப்பு சொப்பனத்தை விளக்க முடிந்தது? அந்த யோசேப்பு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்கள் படிக்கும் பொழுது அவன் பார்வோனை பார்த்து சொல்லுகிறான். 41வது அதிகாரம் 28வது வசனம், 41வது அதிகாரம் 32வது வசனம், 28ம் 32ம். Genesis 41, 28 and 32.
தேவன் செய்ய போகிற சீக்கிரத்தில் அந்த ஒரு வசனம் படிங்க. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு. அப்ப இந்த சொப்பனை என்ன? இந்த சொப்பனை என்ன? இது யார் கொடுத்த சொப்பனம்? தேவன் கொடுத்த சொப்பனம். அல்லேலூயா. தொல்லையினால் வந்த சொப்பனம் அல்ல, இது தேவன் கொடுத்த சொப்பனம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொல்லுகிறான், இந்த காரியம் பார்வோனே, இந்த 2 சொப்பனம் பார்த்தீர்களா? 2க்கும் அர்த்தம் ஒண்ணுதான். 2 சொப்பனத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா நீர் பார்த்தீர்களா? 7 வருடம் அந்த கொளுத்திருக்கிற மாடு என்ன பார்த்தீங்கன்னா, 7 வருடம் எகிப்து தேசத்துல பரிபூர்ணமான செழிப்பு இருக்கும். அடுத்தபடியா எகிப்து தேசத்துல வரலாறு காணாத ஒரு பஞ்சம் வரப்போகிறது. என்ன வரப்போகுது? ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்று சொல்லி அவன் அன்றைக்கு இந்த பார்வோனுக்கு இவைகளை சொன்னான். பார்வோனுக்கு சொன்ன பொழுது இந்த பார்வோனுடைய மனம், கலங்கி கொண்டிருந்த மனம் இப்ப என்ன ஆகி போச்சுன்னா தெளிவாயிருச்சு. இதான் சொப்பனம். 7 கொளுத்த மாடு, 7 வருடம் செழிப்பு. அந்த 7 கொளுத்த மாடு இந்த நாட்களை இதை வெளிப்படுத்துறது, கிருபையின் காலத்தை வெளிப்படுத்துறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இந்த கிடைத்திருக்கிற கிருபையின் காலத்துல நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பயந்து, சத்தியத்தை அறிந்து, சத்தியத்தை கைக்கொண்டு, வேதத்தை வாசித்து, ஜெபித்து, தியானித்து கர்த்தருடைய வருகைக்கு சந்திக்க வேண்டும். மற்ற 7 வருடம் வரப்போகிறது. அந்த 7 வருடம் எது தெரியுமா? உபத்திரவ காலம். என்ன காலம்? அதனாலதான் முதல் 3.5 வருஷம் உபத்திரவம், மறுபடி 3 வருஷம். இது திரும்பி வரப்போகிறது. இது திரும்பி வரப்போகிறது. ஆனா எகிப்துல நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எகிப்துல பஞ்சம் வந்ததா வரலையா? வந்ததா வரலையா? வந்துச்சா வரலையா? அப்ப வேதம் உண்மையா பொய்யா? வேதம் சொல்றது நிறைவேறுமா நிறைவேறதா? ஒருவேளை யோசேப்பு சீக்கிரத்தில் இப்படி சம்பவிக்கும் நீ சொல்லிட்டான், இப்படி 7 வருஷம் பஞ்சம் இருக்கும், 7 வருஷம் செழிப்பு, இது நிறைவேறலன்னு யோசேப்பு என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? ஆனா இது சொல்லும் பொழுது என்ன செய்யல? சொப்பனம் பார்த்தாங்க. சொப்பனம் பார்த்து சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டான். அர்த்தம் சொன்ன பிற்பாடு நடந்ததா நடக்கலையா? அப்ப இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவர் சொன்னது நடக்குமா நடக்காதா? கர்த்தருடைய வருகை வருமா வராதா? வருமா வராதா? அப்ப இந்த வேதம் உண்மையா பொய்யா? அல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது கர்த்தர் பார்வோனுக்கு வெளிப்படுத்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொப்பனம் பார்த்தது ஒருத்தன், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது ஒருத்தன். இந்த அர்த்தம் சொல்ல காரணம் என்ன? இன்றைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் இந்த உலகத்துல அநேகருக்கு சத்தியம் தெரியவில்லை. எது சத்தியம் தெரியவில்லை, எது ரட்சிப்பு தெரியவில்லை, என்ன ஞானஸ்தானம் தெரியல, என்ன அபிஷேகம் தெரியல. ஞானஸ்தானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, எடுக்கிறவனுடைய தகுதி 7, கொடுக்கிறவன் தகுதி 5, ரட்சிக்கப்படனுடைய தகுதி 7 தகுதி. என்ன தகுதி? 7 தகுதி. இன்னைக்கு ஞானஸ்தானம் யார் யாரோ கொடுக்குறாங்க, யார் யாரோ கொடுக்குறாங்க. பைபிள் காலேஜ் படிச்சுட்டா ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. ஞானஸ்தானத்துக்கு 5 தகுதி. சுருக்கமாய் சொல்லிட்டு பகுதிக்குள்ள போறேன். முதல் தகுதி, அவன் தேவனால் அழைக்கப்பட்டவன். தேவனால் அழைக்கப்பட்டவன். மோசேயை கர்த்தர் அழைத்தார், ஆரோனை கர்த்தர் அழைத்தார், சீஷர்களை கர்த்தர் அழைத்தார். முதல் தகுதி அழைக்கப்பட்டவன். இரண்டாவது தகுதி அனுப்பப்பட்டவன். யாரால? தேவனால் அனுப்பப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அனுப்புகிறேன். பிதாவை குமாரன் அனுப்பவில்லை, பிதா குமாரனை அனுப்பினார். அப்படிதானே? அனுப்பப்பட்டவர். மூன்றாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனாலதான் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின பொழுது இவருடைய நேசகுமார் என்று சொல்லி அபிஷேகம் அவர் தலையின் மேல இறங்கியது. அவர் ஆவியில பிறந்தவர், ஆனால் அபிஷேகம் தேவைப்பட்டது. முதல் அழைப்பு, இரண்டாவது அனுப்பப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், மூன்றாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான்காவது தகுதி பிரதிஷ்டை உள்ளவன். என்ன உள்ளவன்? பிரதிஷ்டை உள்ளவர்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சத்தம் கேட்க மாட்டேங்குதே. அல்லேலூயா. பிரதிஷ்டை உள்ளவர்கள். ஐந்தாவது தகுதி விசுவாச ஜீவியம் செய்கிறவர்கள், கர்த்தரையே நம்பி இருக்கிறவர்கள். அல்லேலூயா, ஆமென். அதுக்கு தான் நாங்க முழு நேர ஊழியம் செய்கிறோம். யாரை நம்பி இருக்கிறோம்? சத்தம் வர மாட்டேங்குதே. யாரை நம்பி இருக்கிறோம்? அல்லேலூயா, ஆமென். விசுவாசிகளை நம்பி அல்ல, அவர்கள் கொடுக்கிற தசமபா காணிக்கையை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும்.
எடுக்கிறவங்க தகுதி எழுத்துகுதி அதை நம்ம பேச நேரம் இல்லை. இப்போ சொப்பனத்துக்குள்ளே கடந்து வர்றேன். இந்த யோசேப்பு சொப்பனத்தை விளக்க அவனுக்குள்ள காணப்பட்ட ஒரு 10 சுபாவம் உண்டு. ஒரு 5-6 சுபாவங்களை வேகமாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம படித்தோம் ஆதியாகமம் 41:16. சீக்கிரம். யாரல்ல? அல்லேலூயா. முதல் காரியம் சொப்பனம் தேவனுடைய சித்தம் விளங்க வேண்டுமானால் சுயத்துக்கு மரிக்கணும். எதுக்கு மரிக்கணும் சொல்லுங்க? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். சுயத்துக்கு மரிச்சிட்டீங்களா? கேட்கவே மாட்டேங்கிங்களே. சுயம் என்னங்க? நம்மளை யாராவது ஒரு கிள்ளு கிள்றாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? உண்மையை சொல்லுங்க. என்ன பண்ணுவோம்? கரெக்டாக பட்டுன்னு அடிச்சிருவோம். அவங்க கிள்ளி தான் இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? பட்டுன்னு அடிச்சிருவோம். வேதம் சொல்லுகிறது சுயத்துக்கு மரிக்கணும். எதுக்கு மரிக்கணும்? சுயத்துக்கு மரிக்கணும். அல்லேலூயா. சுயம் சாம்பலாய் மாறணும். இந்த சுயத்துல நிறைய காரியம் உண்டு. அந்த சுயத்துல ஜாதிக்கு மரிக்கணும். அந்த சுயத்துல உலகத்துக்கு மரிக்கணும். அந்த சுயத்துல பாவத்துக்கு மரிக்கணும். அந்த சுயத்துல இச்சைகளுக்கு மரிக்கணும். அந்த சுயத்துல உலக ஆசபாசங்களுக்கு மறைக்கணும். அதனாலதான் நீங்களும் நானும் உலகத்தின் வேஷம் தரிப்பதில்லை. அல்லேலூயா. உலகத்துக்கு ஏற்ற ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆளை பார்த்தா ஒரு நடிப்பு, ஆளுநர் ஒரு நடிப்பு இருக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது இம்மைக்காக மாத்திரம் அவரை பின்பற்றுவீர்களானா எல்லா மனுஷரை விட பரிதவிக்கப்பட்டவர்களாய் மாறி விடுவோம். இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க உலகம் தானங்க, அதெல்லாம் என்ன செய்ய முடியும்? எங்க ஜாதிலாங்க? அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குதே. ஆமென். அல்லேலூயா. சுயத்துக்கு மரிக்கணும், பாவத்துக்கு மரிக்கணும், உலகத்துக்கு மரிக்கணும், துரிச்சைகளுக்கு மரிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னும் ஜாதி இருக்குது? எத்தனை பேருக்கு இன்னும் ஜாதி இருக்குது? ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, கர்த்தருடைய பந்தி எடுக்கிறோம். ஆண்டவர் என்ன ஜாதிங்க சொல்லுங்க? என்ன ஜாதி? இது லைவ்லலாம் போல, அதனால கொஞ்சம் பேசலாம். சரி, லைவ்ல பேசும்போது சொல்லுவாங்க சில டைம்ல, பின்னாடி எங்க சர்ச்சையில சொல்லுவாங்க லைவ்ல போகுது பார்த்துமாங்க. ஆண்டவர் என்ன ஜாதி? நீங்க விளங்கணும்ல. ஆண்டவர் என்ன ஜாதி சொல்லு? என்ன ஜாதி? இல்லப்பா அப்பா அம்மா ஜாதியை சொல்லுவோம்ல. ஆண்டவர் என்ன ஜாதி? அவர் அப்பா வழியிலையும் பிறக்கல, அம்மா வழியிலையும் பிறக்கல. சரி, அவர் என்ன 14 சந்ததியை படிச்சிங்க தானே மத்தேயுல? அப்ப யாரு? ராகாப் என்னவா? ராகாப் யாரு? மோவாபி. ரூத் யாரு சொல்லுங்க? ரூத் யாரு? புறஜாதி, அருவருக்கப்பட்டவள். ஆனா இயேசு என்ன செய்றாரு? எல்லா ஜாதிகளையும் உள்ள வந்து என்ன செய்றாரு? வராரு. அதனால வேதம் சொல்லுகிறது, பவுல் எடுத்து எழுதுகிறா, முன்னே சொல்லுகிறா, நான் யூதன், நான் பென்யமீன் கோத்திரம். ஆனா மறுபடி பவுல் சத்தியத்தை அறிந்தபடி சொல்லுகிறா, நான் இனி மாமிசத்தின்படி இயேசுவை அறிய மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க என்னதான் ஆனாலும் சரி, அந்த நேரம் வரும்பொழுது சொல்றாங்க நம்பர் 1 சுயத்துக்கு மரித்தவர்களுக்கு தான் சொப்பனத்தை மற்றவர்களுக்கு விளக்க முடியும். சுயத்துக்கு மரித்தவர்கள் தான் மற்றவர்கள் ரட்சிப்பை சொல்ல முடியும். சுயத்துக்கு மரித்தவர்கள் தான் கர்த்தருடைய வருகை எதிர்நோக்க முடியும். சுயத்துக்கு மரித்தவர்கள் தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். சுயத்துக்கு மரித்தவர்கள் தான் ஆவியில நிரம்ப முடியும். சுயத்துக்கு மரித்தவர்கள் தான் சத்தியத்தை கைக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்க நானும் சுயத்துக்கு மரிக்கணும். அல்லேலூயா. படித்த படிப்புக்கு மரிக்கணும், அழகுக்கு மரிக்கணும், அறிவுக்கு மரிக்கணும். அல்லேலூயா. பவுல் ஒரு பெரிய ஞானி, பவுல் ஒரு பெரிய பணக்காரன், பவுல் ஒரு பெரிய திறமசாலி. ஆனா பவுல் சொல்லுகிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்கா எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையா எண்ணுகிறேன். அல்லேலூயா. நமக்கு ஏதோ ஒரு கார் இருந்தா நம்ம பண்ற பந்தா இருக்க, ஒரு நல்ல பைக் இருந்தா, இது ஒரு நல்ல வாட்ச் கேட்டு இருந்தா, ஒரு டைட்டானோ ஒரு நல்ல ஒரு பிராண்டட் வாட்ச் கேட்டு என்ன பண்ணுவோம்? கையை தூக்கி என்ன செய்வோம்? நம்ம இது பண்ணுவோம் இல்லையா? செயின் போட்டிருந்தா எடுத்து என்ன செய்வாங்க? வெளியே விடுவாங்க. என்ன போட்டிருக்கேன்? செயின் போட்டிருக்கேன், நான் செயின் போட்டிருக்கேன். வீடு கட்டிட்டு அநேகரை கூட்டு காட்டணும்னு நினைப்போம். அதெல்லாம் சுயம். அல்லேலூயா. சுயத்துக்கு மரிக்கணும். எத்தனை பேருடைய வாழ்க்கையில இயேசு வெளிப்படுகிறார்? உன்னுடைய முகத்தில் யார் வெளிப்படுகிறா? உன்னுடைய வாயின் வார்த்தைகளை யார் வெளிப்படுகிறா? உன் கையின் கிரியைகளை யார் வெளிப்படுகிறா? சுயமான ஜெபம் வேண்டாம், சுயமான எந்த அனுபவம் வேண்டாம், சுயமான ஊழியம் வேண்டாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவர் பெருகவும் நான் சிறுகவும் தான். நம்பர் 1 சுயத்துக்கு மரிக்கிறோம். இரண்டாவது, இந்த யோசேப்பினுடைய சுபாவங்கள் என்ன? அவனுடைய அனுபவம். அவன் சொப்பனமும் பார்ப்பான், சொப்பனத்துக்கு விளக்கமும் கொடுப்பான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இந்த சொப்பனம் எதை வெளிப்படுத்துறது? தேவனுடைய ரகசியங்களை பார்க்கவும் தெரியணும், தேவனுடைய ரகசியங்களை விளங்கிக் கொள்ளவும் தெரியணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவருடைய ரகசியம் தெரியல.
பைபிளில் நிறைய ரகசிய மிஸ்ட்ரின்னு சொல்லப்பட்டிருக்குது. 2 ரகசியத்தை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். ஒன்று, நல்ல பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஒன்று சொல்லுங்க. ஒன்று, நம்ம மரணம் தெரியாது. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எப்போ சாவன்னு தெரியாது. அப்படித்தானே? எப்பன்னு தெரியாது. நல்லா தான் இருந்தார், அடுத்ததுனால தான் தெரியுதியா போஸ்ட் ஒட்டிக்காங்க. அப்படித்தானே சொல்கிறேன் இன்னைக்கு உலகத்தில். நாங்கள் சின்ன பையனாக இருக்குமா அப்படிலாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, மரணம் இப்படிது. ஒரு நாய் செத்தா கூட நமக்கு தெரியுது, ஒரு பூனை சொத்தா கூட தெரியுது. ஆனால் மனுஷன் செத்த எழுதுல எப்போ அவன் இறக்குறான், எப்போ அடக்கம் பண்ணுறாங்கன்னு தெரில. நிலை இல்லாத உலகம், நிரந்தரம் இல்லாத உலகம். இதில் உனக்கு வெளிப்படுத்தல் உண்டா? எங்கே போக போகிறாய்? எங்கிருந்து வந்தாய்? எங்கே போக போகிறாய்? அல்லேலூயா! எங்கே போக போகிறாய்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து இளைப்பார்கள், அவருடைய கிரியைகள் அவருடனே கூட போகும். எத்தனை பேர் பக்கத்தை கைப்பிடி சொல்லு, கர்த்தருடைய வரைக்கும் போவியா? மரிச்சா கர்த்தருடைய வரைக்கும் போவியா? 2வது, கர்த்தர் ஒரு காரியத்தை ரகசியம் வச்சிருக்கிறார். ஆண்டுடைய வருகையினால் தெரியாது. ஒன்று என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. ஒன்று எப்போ மாதிரி? இப்போ நிறைய பாருங்க, இப்போ சமீபத்தில் கூட கோவை மாநகரத்தில் ஒரு பிள்ளை பிகாம் செகண்ட் இயர் படிக்கிறா. அப்போ ஷீ இஸ் டூயிங் த பிக்கஸ்ட் பிளான். நம்ம இப்படி வாழணும், அப்படி வாழணும், படித்து முடிக்கணும், பிகாம் முடிக்கணும், பிகாம் முடித்து சிஏ பண்ணணும் இல்லையா? சிஏ பண்ணி ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், என் கீழே ஒரு 20 பேர் ஒர்க் பண்ணணும், நான் பெரிய பங்களா கட்டணும், நான் இப்படி மேரேஜ் பண்ணணும், இந்த ஹாலில் மேரேஜ் பண்ணி. இப்போ கூட பாருங்கள், சில பிள்ளைங்களை எங்கேயாவது கல்யாணம் முடிச்சுக்கோங்களேன், அது இப்போவுமே யோசிக்கும், நமக்கு இங்கே தான் கல்யாணம் முடிக்கணும் அப்படிலாம் யோசிக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. கல்யாண வீட்டுக்கு போனால் இப்படிலாம் டெக்கரேட் பண்ணணுங்க, இது என்ன இப்படி வச்சுட்டாங்க, பாப்கார்ன் வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும் இல்லையா? நிறைய வி ஹேவ் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிளான். அப்படி எல்லாம் வைக்கிறோம். ஆனால் டுமாரோ இஸ் நாட் அவர் டே. நாளை சொல்லுங்க, நாளை நம்முடைய நாள் அல்ல. நீ ரகசியங்களை பார்க்கணும், ரகசியங்களை பார்க்கணும். நமக்கு மரணம் எந்த தெரியாது. குழந்தையிலும் மரணம் வருது, வாலிபனுக்கு மரணம் வருது, வயோதிகருக்கு மரணம் வருது. சிலர் பார்த்தா சொல்றோம், இவன் கூட நல்லா தனியா இருக்கிறான், ஆனா அவன் செத்து போயிட்டானே. சொல்றோமா இல்லையா? இவன் நல்லா தனியா இருக்கிறான், 70-80 வயசு ஆகுது, இவன் நல்லா இருக்கிறான், அவனுக்கு 18 வயசு தான் ஐயா, 28 வயசு தான் ஐயா இல்லையா? அப்போ 2 ரகசியங்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். ஒன்று, நம்முடைய மரணநாள் நீதிமானுக்கும் அப்படியே சம்பவிக்கும், துன்மார்க்கனுக்கு அப்படியே சம்பவிக்கும். அல்லேலூயா! எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும். 2வது, ஆண்டுடைய வருகை. ஒரு நாளே ஒரு சத்தம் கேட்கும், இப்படி ஒரு கூட்டத்தை காணல, இப்படி ஒரு கூட்டத்தை காணல. அல்லேலூயா! ஆமென் சொல்லுங்க. அந்த நாள் மிக சமீபம். அல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா! எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மக வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு அந்த நாள் மிக சமீபமே. சுத்தர்கள் மிக சமீபமே, யாவரும் பார்த்திடவே தேவையென்றாலோ வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவையென்றாலோ வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. சரி, அல்லேலூயா. அப்ப இந்த 2மே தெரியாது. இந்த 2 யாருக்கு தெரியும் பாத்தீங்கன்னா, சொப்பனத்தை பார்க்கிறவனுக்கு தெரியும். என வேதம் சொல்லுகிறது, சொப்பனம் காண்கிறது போல நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா! மனுஷனுடைய நாட்கள் சொப்பனத்தை போல அவருடைய நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ சொப்பனத்தை பார்க்கணும். 2வது, சொப்பனத்தை குறித்த அறிவு இருக்க வேண்டும். அல்லேலூயா! அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், மாட்டுக்கு அறிவு இருக்கிறதா, கழுதைக்கு அறிவு இருக்கிறதா, என் ஜனங்களுக்கு என்ன இல்ல? அறிவு இல்ல. அல்லேலூயா! பரவாயில்லைங்க, சந்தோஷப்படுறேன். எல்லாம் சின்ன பிள்ளைங்க அழகா முக்காடு போட்டு அழகா உட்கார்ந்து இருக்குதுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வயசுலேயே எல்லாம் சேரை போட்டு காலை தூக்கி வச்சுக்கிட்டு தான் அப்படி உட்காந்து. நான் சொல்லுவேன், இனி வர்ற சந்ததிகள் படுத்துக்கிட்டே ஆண்டவர் ஆராதிக்குமே. எப்படி ஆராதிக்கும்? படுத்துக்கிட்டே ஆராதிக்கும். அந்த இடத்துல பரவாயில்ல, எல்லாம் நல்லா ஒழுங்கா நல்லா சம்பளம் போட்டு இல்லையா, சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்ல தலைக்கெல்லாம் முக்காடு போட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா! ஆமென் சொல்லுங்க.
ஒரு தரிசனம், நமக்கு ஒரு சொப்பனம் பார்க்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சொப்பனக்காரன், இரண்டாவது அவனுக்கு பெயர். இந்த சொப்பனம் என்ன? அவனுக்கு ஒரு ரகசியம் இருந்தது. நான் ஆண்டவரை பார்ப்பேன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நான் ஆண்டவரை பார்க்கிறது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்தை கேட்பேன். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னா, என் ஊழியக்காரனுக்கு ஒன்றை நினைச்ச மாட்டேன், மறைக்க மாட்டேன். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், இந்த யோசேப்பு சொப்பனத்தை விளக்க அவனுக்குள்ள காணப்பட்டது பரிசுத்த ஜீவியம். என்ன ஜீவியம்? பாவம் அவனை தேடி வருது. நம்ம என்னத்தை சொல்லுவோம்? என்ன தேடி வருது. இப்போ வாட்ஸ்அப்பில் கூட பாருங்க, வாலிய பிள்ளைங்க, வாலிய பையங்களுக்கு ஏதாவது ஒன்று, ஒரு ஹைன்னு வந்து என்ன ஆகிரும்? ஹைன்னு வந்திருக்குது. நம்ம ஒன்று என்ன செய்வோம்? பேசுங்க, என்ன பண்ணுவோம்? விட்டுருவோமா? யாரோ அப்படி விட்டுருவோமா? முதல்ல அதை ஆராய் பார்ப்பீங்க, இது யாரு? ட்ரூ காலரை போய் பாரு, இது யாரு? ரெண்டாவது ஹை கொடுத்துட்டான், நம்ம என்ன செய்யணும்? அடுத்தது பண்ணணும், அது பண்ணணும். ஏன்னா நம்மளை தேடி வருது. பாவம் உன்னை தேடி தான் வரும். ஆனா பாவத்தை நீ தள்ள பழகிக்கோ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாவம் உன்னை தேடி வரும். பாவம் வாசற்படியில படுத்திருக்கும். வாசற்படியில் என்னங்க? வாய்க்கு பக்கத்துல பாவம் படுத்திருக்கும். இதான் வாசற்படி. என்னது? வாசற்படி வாய் தான். அதனால பைபிள் சொல்ல, சொற்களின் மிகுதியினால் பேச மாட்டேங்கீங்களே. அல்லேலூயா. பரவாயில்ல, நீங்க ரொம்ப நல்லவங்க போல, பேசவே மாட்டீங்க இல்லையா? அல்லேலூயா. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. மூன்றாவது, யோசேப்பு பரிசுத்தவான். எத்தனை பேர் பாவத்தை தள்ள தைரியமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய வருகைக்கு யார் போவா? பாவத்தை தள்ள வேண்டும். என்ன பாவத்தை தள்ளணும்? எபிரேயர் 12:1 சீக்கிரம் படிங்க. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தள்ளிவிட்டு. என்னதற்கா? சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். பாவம் எங்க இருக்குது? 4 பக்கம் இருக்குது. உனக்கு முன்னாடி பாவம், உனக்கு பின்னாடி பாவம், வலது பக்கம் பாவம், இடது பக்கம் பாவம். அதான் சொல்லுது, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் சாயாமல். அல்லேலூயா. பாவம் உன்னை எப்படியாவது இழுக்குது. அன்னைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாவம் இழுத்தது. பாவம் இழுத்தது. யோசேப்பு தேடி போகல. நிறைய நேரத்துல நாம பாவத்தை தேடி போவோம். நாம உலகத்தை தேடி போவோம். நாம சினிமாவை தேடி போவோம். நாம இச்சைகளை தேடி போவோம். நீதிமொழிகள் கூட படிக்கிறோம், அவள் இருக்கிற சந்துக்கு அடுத்தே அவன் கடந்து போனான். அப்படித்தானே படிக்கிறோம். நீதிமொழி அப்படித்தானே படிக்கிறோம். அவள் இருந்த சந்துக்கு என்ன பண்ணானா? அவன் கடந்து போனான். ஆனா இங்க யோசேப்பு அப்படி போகல. யோசேப்பு இருக்கிறான். யோசேப்பை தேடி வருகிறது. இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, இந்த மாலை வேளையில பாவம் உன்னை தள்ளும்படியாய், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தள்ளும்படியாய், தரிசனத்தை தள்ளும்படியாய், சொப்பனத்தை தள்ளும்படியாய், பரிசுத்த வாழ்க்கையை உன்னை விட்டு எடுக்கும்படியாய் பாவம் பலவிதங்களை சுற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, உண்மையா சொல்றேன், இந்த சந்ததிகள் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்கள் இல்லையா? இந்த சந்ததிகள் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்கள். இப்பவே இந்த பிள்ளைங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரியுமா? தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படித்தானே? மொபைல் கொடுத்து என்ன தெரியும்? யூடியூப்ல எங்க போனோம் தெரியும். ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, உலக பிரகாரம் எம்ஏ படிச்சிருப்பாங்க. எனக்கு கொடுங்க, எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. பாவ அறிவு வந்துருச்சு. ஆனா பாவத்தை தள்ள எத்தனை பேருக்கு அறிவு இருக்குது? பக்கத்துல கை பிடிச்சு கேளு. பாவ அறிவு வந்துருச்சு, ஆனா பாவத்தை தள்ள அறிவு இருக்குதா? சொல்லுங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நிறைய அறிவு வந்துச்சு. அறிவு வந்துச்சா இல்லையா? நான் பிராக்டிக்கலா பேசுறேன். ஒரு காலத்துல ஒருத்தங்களுக்கு என்னன்னே தெரியாது. திருமணத்து வரைக்கும் என்னன்னே தெரியாது. குடும்ப வாழ்க்கை என்னன்னு தெரியாது. உலகத்தை பத்தி அறிவு இருக்காது. பாவத்தை பற்றி அறிவு இருக்காது. நாங்கள் சிறு பிள்ளைகள் இருக்கும்போது ஸ்கூல் விட்டா சர்ச்சை விட்டா ஸ்கூலு, அவ்வளவுதான். ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. இந்த பெண்கள் அதனது ஏஜ் அட்டன் எதுவுமே தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா, பிஞ்சிக்கு நஞ்சுக்கு கூட தெரியுது. பிஞ்சிக்கு நஞ்சிக்கு கூட தெரியுது. எல்லாம் தெரிகிறது. எல்லாம் அறிவு வந்து விட்டது. ஆனால் ஏன்? உலகத்துக்கு முடிவு வரப்போகிறது. சீக்கிரத்தில் உலகம் அழிய போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக பாவம் உன்னை தள்ளுகிறதா? இல்லாவிட்டால் பாவத்தை நீ தள்ளுகிறாயா? கண்களின் பாவம், வாயிலே பாவம், காதுகளிலே பாவம், மனதிலே பாவம், இருதயத்திலே பாவம், கால்களிலே பாவம், உணர்வுகளிலே பாவம், இரத்தத்திலே பாவம். எத்தனை பேர் பாவத்தை தள்ளி கொண்டிருக்கிறாய்? நீ வேதத்தை வைத்திருக்கிறாய், நீ ஆலயத்துக்கு வருகிறாய், நீ ஆண்டவரை ஆராதிக்கிறாய், நீ ஜெபிக்கிறாய். நான் சொல்றேன், பாவம் என்ன தள்ளுதுங்க. பாவம் என்ன தள்ளுது. எத்தனை பேர் பாவத்தை தள்ள ரெடியா இருக்கிறீங்க? ஒரு நிமிடம் எல்லாம் கண்களை மூடி அடுத்த பகுதிக்குள்ள போறதுக்குள்ள இந்த வேதபாட கூட்டத்தினுடைய சொல்லுங்க, இந்த சத்தம் வீணா போயிடக்கூடாது. நீ இதுவரைக்கும் பாவத்தை தள்ள தெரியாம இருக்கலாம்.
நான் நேற்றைக்கு வரைக்கும் கேட்கல, ஆனா இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணேன். ஆண்டவரே, என்னை தேடி வருகிற பாவத்தை, என்னை தேடி வருகிற மொபைல, என்னை தேடி வருகிற உலகத்தை, என்னை தேடி வருகிற ஆசைகளை, ரபாலா கத்துடாபாலா ரீமானா மங்காரா துடாபாலா ஷபாலா கத்துடாபாலா ரிபாலா பங்காரா ரீமானா கத்துடாபாலா ரிபாலா பௌதீனா ரமானி மங்காரா துடாபாலா ரிபாலா ஷமானா மௌதீனா ரமானா கத்துடா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரமானா கத்துடாபாலா ரிபாலா ரமானா மங்காரா துடாபாலா ரிபாலா பௌதீனா ரீமானா கத்துடாபாலா ரிபாலா. மாயை உலக அதையோ நம்பாதே, மனுமக்கள் யாவும் மாறி போகுமே, நித்திய தேவனை நேசித்தா இப்போது நித்திய சந்தோஷம் பெற்று நீ மகிழ நம்பிக்கையோடு வந்திடுவா, நம்பிக்கையோடு வந்திடுவா. இலை மனுவொரு எடுத்த இயேசு ஏற்றுக்கொள்ளவரே தள்ளாதே. அவர் தலையை சாய்க்கவோ ஸ்தலமும் இல்லை, அன்று தாகத்தை தீர்க்கவோ பானமும் இல்லை, ஆறுதல் சொல்லவோ அங்கே ஒரு. கவனிங்க, ஆண்டவருக்கு ஆறுதல் சொல்ல அங்க ஒருவரும் இல்லை. நான் இருக்கிறேன்ப்பா. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க நான் இருக்கிறேன்ப்பா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் பரிசுத்தமா வாழ்றீங்க? எத்தனை பேருக்கு பாவத்தை தள்ள கையில பலன் இருக்குது? சிங்கத்தை தாவீது என்ன பண்ணானா சொல்லுங்க? எப்படி பண்ணானா? சிங்கம் என்னங்க? மாமிசம். என்னது? மாமிசத்தை கிழிக்கிறான். அல்லேலூயா. சிங்கத்தை கண்டு பயப்படல, உலகத்தை கண்டு பயப்படாத, பாவத்தை கண்டு பயப்படாத. இந்த யோசேப்புக்கு ஏன் தெரியுமா அந்த பாவம் வந்துச்சு? யாரு தேடி வர்றா? யாரு தேடி வர்றா? அந்த ஸ்திரீ இவனை தேடி வர்றா. இன்னைக்கு கூட பாருங்க, நாங்கெல்லாம் சபைகளில் ஏன் இப்படி கடந்து கத்திட்டு கிடக்கிறோம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சகோதரிமாருடைய துணியெல்லாம் எப்படி ஆயிப்போச்சு? அலங்கோலம் ஆயிப்போச்சு. ஸ்லீவ்லெஸ் இல்லையா? உள்ள போறதெல்லாம் வெளியே போட்டு சுத்துதுங்க. ஏன்? பாவம் தேடி கொண்டிருக்கிறது. அதனாலதான் நாங்க சொல்றோம், நீ ஆண்டவருடைய ஆலயம். நீ யாரு? ஆண்டவருடைய ஆலயம். நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றவா. நீ கல்லூரி படிக்கிறதுனால அவங்கள மாதிரி மாறாத, நீ இயேசுவை போல மாறு. எங்களை போல மாற சொல்லல, இயேசுவை போல மாறு. பாவத்தை தள்ள நீ பழகி கொள்ளுவாயானால் பிசாசு உனக்கு நின்று சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். பிசாசு சொல்லுமா, இவன் பரிசுத்தவான், இவன் பரிசுத்தவாட்டி, இந்த வீட்டுக்குள்ள போக முடியாது, இந்த சபைக்குள்ள போக முடியாது, இந்த மகளுக்குள்ள போக முடியாது. ஏன்? இவள் என்னை தள்ளிவிடக்கூடிய பலமுள்ளவள். எத்தனை பேர் பாவத்தை தள்ள போறீங்க? எத்தனை பேர் பாவத்தை தள்ள போறீங்க? எத்தனை பேர் பொய்யை தள்ள போற? எத்தனை பேர் கெட்ட வார்த்தையை தள்ள போற? உன்னை கோபப்படுத்துவாங்க, உன்னை இச்சையை தூண்டுவாங்க, போன்ல பேசி உன் ஆசையை தூண்டுவாங்க. ஆனா நீ விழுந்துட்டுன்னு வச்சுக்கோ. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் விழுந்து போய்விட்டான். பாவத்தை ஜெயிக்க ஆதாமுக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய சந்தர்ப்பத்துல அன்றைக்கு ஆதாமுக்கு கர்த்தர் கை கொடுக்கல, ஆனா இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தேவன் கை கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நேற்றைக்கு வரைக்கும் வாழ்க்கை முடிந்தது, ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னை என்னை மாற்ற போறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? விபச்சாரத்துல கையும் மையுமாய் பிடிபட்டு வந்த ஸ்திரீ நிக்கிறா. யார் நிக்கிறா? விபச்சாரத்துல கையும் மையுமா பிடிபட்டு அவளை வச்சிருக்காங்க. எல்லாம் என்ன பண்றாங்க? எல்லாம் கல் எடுத்து நிக்கிறாங்க. இவளை கல் எறிஞ்சு கொல்லணும். யார் கொடுத்த பிரமாணமா? யார் கொடுத்த பிரமாணம்? ஆண்டவர் மோசே கொடுத்த பிரமாணம் அப்படிங்கிறாங்க. இப்ப பிரமாணத்தை ஆண்டவர் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அவர் தான் கொடுத்த பிரமாணம். சட்டத்தின்படி சொல்றாங்க. இப்ப என்ன பண்ணணும்னு தெரியாது. எல்லாம் கையில கல் வச்சிருக்கான். அதுவும் பெரிய பெரிய கல். ஒரு கல் அடிச்சா தலை சுத்தி கீழே விழுந்துருவான். அப்படியே கல் வச்சிருக்கான். எல்லாம் எரிய ரெட்டியா நிக்கிறான். ஆண்டவர் பிரமாணத்தை விட முடியாது, ஆனா இவளையும் விட முடியாது. இன்னைக்கு அதையே ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரமாணத்தை விட முடியாது, ஆனா உன்னையும் விட முடியாது. ஒருவேளை ஆண்டவர் அங்க நியாயந்திருக்கிற நியாயாதிபதியா இருந்தா ஆண்டவர் கேட்டிருப்பாரு, சரிம்மா நீங்க எல்லாம் கும்பல்லாம் கூட்டு வந்துறீங்களாப்பா, இவ கூட பாவம் செஞ்ச வெங்க, இவ கூட பாவம் செஞ்ச வெங்க. ஆண்டவர் கேட்கவில்லை. சரி, ஆண்டவர் நினைச்சா கல்லெறிஞ்சிருக்கலாம்ல, எரிஞ்சுக்க கூடாதா? ஆண்டவர் கல்லெறியல. ஆனா ஒரு காலம் வரப்போகிறது. இந்த உபத்திரவ காலத்துல நீங்கள் படிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கற்கள் பூமியில வந்து விழும்.
ஆனா அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாக இந்த கிருபையின் காலத்துல நீயும் நானும் சொல்லலாம், ஆண்டவரே அவர் சொன்னார், மகளே இனி சொல்லுங்க, மகளே இனி, மகளே இனி கெட்ட வார்த்தை, மகளே இனி பொய், மகளே இனி பெருமை, மகளே இனி கோபம், மகளே இனி வைராக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் மனம் திரும்ப ஆசைப்படுறீங்க? கர்த்தருடைய வருகைக்கு போக வேண்டுமானால் மூன்றாவது காரியம் பாவத்தை தள்ளணும். அல்லேலூயா. சண்டைக்கு வர்றவங்களை தள்ளாதீங்க, சண்டைக்கு வர்றவங்களை தள்ளாதீங்க. சண்டைக்கு வரட்டும், அடிக்கணுமா அடிக்கட்டும், கெட்ட வார்த்தை பேசணுமா பேசட்டும், நீ பதில் பேசாத, நீ பேசாத. குருடனை போல இரு, செவிடனை போல இரு, பரவாயில்ல, கர்த்தர் அனுமதித்த பாதை. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம், பாவத்தை தள்ளக்கூடியவர்கள். மூன்றாவது சுபாவம். நான்காவது சுபாவம், இந்த யோசேப்பினுடைய சுபாவம் எல்லாத்துக்கும் வசனக்குது, வாசிக்க நேரம் இல்லை. நான்காவது சுபாவம், இந்த யோசேப்பு என்ன கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் சொப்பனக்காரன் என்று சொன்னேன். நான்காவது சுபாவம், மற்றவர்களை விசாரிக்க கூடியவன். எத்தனை பேர் இந்த உலகத்துல அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் திறப்பின் வாசல நின்று கொண்டு நீங்கள் மற்றவர்களை கேர் பண்றீங்க? ஆண்டவரே, நான் பெற்ற ரட்சிப்பை இவர்களும் பெற வேண்டும், நான் போகிற பரலோகத்துக்கு இவர்களும் வர வேண்டும். சிறைச்சாலையில யோசேப்போடு கூட இருந்தவங்க துக்கமா இருந்தாங்க. யோசேப்பு பார்த்தான், ஏன் துக்கமா இருக்கிறீங்க? இன்னைக்கு எவ்வளவு ஜனம் துக்கமா இருக்குது, எவ்வளவு ஜனம் வியாதிப்பட்டிருக்குது. கர்த்தர் நம்ம கொடுத்த சுகத்துக்கு சோத்திரம் பண்ணுவோமா? நல்ல கை வைத்தணும் பிள்ளைங்கள்லாம், வத்தல் தொத்தலும் வைக்கக்கூடாது, கையை நல்லா உயர்த்தணும். எத்தனை பேர் தெரியுமா? அல்லேலூயா. நம்ம நினைச்சா எவ்வளவு தண்ணி குடிக்கலாம், காப்பி குடிக்கலாம், டீ குடிக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு அவங்க 1 லிட்டர் குடிச்சா 700 ml வெளியே வரணும். இன்புட் அவுட்புட். 1 லிட்டர் தண்ணி குடிச்சா 700 ml வெளியே. அந்த தண்ணியில் தெரியுமா டீ குடிக்கிறது எல்லாம் சேர்த்து 1 லிட்டர். ஆனால் எத்தனை பேர் கிட்னியை கத்தர் நல்லா கொடுத்துருக்காரு? நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், கத்தர் எனக்கு என்ன செஞ்சுட்டாரு? உன் ஹார்ட் வேலை எவ்வளோ தெரியுமா? எத்தனை பேர் ஹார்ட் கத்தர் நல்லா கொடுத்துருக்காரு? அல்லேலூயா. சத்தம் வர மாட்டேங்குதே. ஆமென். அல்லேலூயா. மற்றவங்களை விசாரிங்க. மற்றவங்க சொல்லலாம், உன்கிட்ட என்ன இருக்குது சொல்லணும். எனக்கு நல்ல ஹார்ட் இருக்குது, எனக்கு நல்ல கிட்னியை தேவன் கொடுத்திருக்கிறார், எனக்கு நல்ல சுகத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நல்ல ஸ்கூலை சொல்றீங்க, நல்ல கல்லூரியை சொல்றீங்க, நல்ல ஆஸ்பத்திரியை சொல்றீங்க, நல்ல இடத்தை சொல்றீங்க. இந்த இடம் வாங்க, நல்ல இடம், அங்க போங்க, நல்ல தண்ணி, அங்க போங்க, நல்ல வேலை. எத்தனை பேர் சொல்றீங்க, இது நல்ல சபை, இது நல்ல தேவன், இவர் பரிசுத்தம் உள்ள தேவன், இவர் பாவத்தை மன்னிக்கிற தேவன், இவர் வியாதியை குணமாக்குற தேவன், இவர் சமாதானம் தருகிற தேவன். அல்லேலூயா. ஆமென். மற்றவங்களுக்கு சொல்லுங்க, மற்றவங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இவங்க ரட்சிக்கப்படலையே, இவங்க ரட்சிக்கப்படலையே, இந்த குடும்பம் ரட்சிக்கப்படணுமே. மற்றவர்கள் எத்தனையோ பேர் அவர்கள் இருக்கிறவள நம்ம விசாரிக்கணும். யோசேப்பு ஏன்னா தனக்கு என்னன்னு சொல்லி போகல, அவர் 2 பேரை பார்த்து கேட்கிறான், ஏன் துக்கமா இருக்கிறீங்க? அப்பதான் அவங்க 2 பேர் சொல்றாங்க, இப்படி நாங்க ஒரு சொப்பனத்தை பார்த்தோம், இப்படி நாங்க ஒரு சொப்பனத்தை பார்த்தோம். உடனே யோசேப்பு சொல்றான், நீ ராஜாவினால மறுபடியும் பணியமர்த்தப்படுவாய், நீயோ ராஜாவின் என்ன செய்வா? கொலை செய்யப்படுவாய் என்று சொப்பனத்தை சொல்லிட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில 5வது சுபாவம், இந்த யோசேப்புக்குள்ள காணப்பட்ட சுபாவம் என்ன கேட்டீங்கன்னா, விசேஷித்த ஆவி உள்ளவன். சொல்லுங்க, ஸ்பெஷல் ஸ்பிரிட். விசேஷித்த ஆவி. உங்களுக்கு என்ன ஆவி இருக்குது? பைபிள்ல 238 ஆவி சொல்லுது. எத்தனை ஆவி? தூக்கத்தின் ஆவி, பழிவாங்குற ஆவி, கனநித்திரையின் ஆவி, பிரிவினை உண்டாக்குற ஆவி, இப்படி பல ஆவிகளை குறித்து பைபிள் சொல்லுகிறது. ஆனால் அதுல ஒரு சில ஆவிகள் நல்ல ஆவிகளை குறித்து சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் விசேஷித்த ஆவி இருக்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மாமிசத்துல தேவனை அறிய முடியாது, ஆவியில தேவனை அறியணும், ஆவியில ஜெபிக்கணும், ஆவியில ஆராதிக்கணும். அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஸ்பெஷல் ஸ்பிரிட் வேணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நல்ல ஆவி, நல்ல ஆவி. யோசேப்புக்குள்ள நல்ல ஆவியை பார்வோன் பார்த்தான். யோசேப்புடைய ஆவி நல்ல ஆவியா இருக்கணும். உங்களை மற்றவங்க பார்க்கும் பொழுது நல்ல ஆவியை பார்க்கணும். ஆலயத்துக்கு வரும் பொழுது நல்ல துதித்து குதித்து அந்நிய பாஷை பேசுறது, வீட்டுக்கு போனா வேற ஆவி வரக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பத்தை பிரிக்கிறீங்க? எத்தனை பேர் உறவுகளை பிரிக்கிறீங்க? எத்தனை பேர் கணவன் மனைவியை பிரிக்கிறீங்க? எத்தனை பேர் மற்றவங்களை பிரிக்கிறீங்க? எத்தனை பேர் பழி வாங்குறீங்க? அது என்ன ஆவி? அது என்ன ஆவி? நல்லாவியா? அல்லேலூயா. யோசேப்புக்குள்ள என்ன ஆவி காணப்பட்டுச்சான்? யோசேப்புக்கு என்ன ஆவி காணப்பட்டுச்சான்? ஒருவேளை அவன் நல்ல ஒரு பதவிக்கு வந்துட்டாங்க, இப்போ
இப்போ பார்வோனுடைய எல்லா இடத்துக்கு வந்துட்டான். தன்னை மாதிரி நினைச்சு என்ன பண்ணிக்கலாம்? டேய் வா, என்னை எங்க தூக்கி போட்ட? என்னை எப்படி தூக்கி போட்ட? ட்ரெஸ் எல்லாம் கலட்டி நிர்வாணமா தூக்கி போட்டியடா, வா நான் உன்னை நிர்வாணமாக்குறேன். என்னை குளிர் தூக்கி போட்டியே, என்னை வித்திய கேட்டனா? இல்ல. அல்லேலூயா. நல்ல ஆவி. சரி, இந்த போர்த்திபாடைய மனைவி இப்படி அபண்டமான ஒரு பழியை சொன்னாலே அவள் என்ன பண்ணிருக்கலாம்? நம்ம என்ன பண்ணிருப்போம்? ரெண்டு கையை வச்சு சப்புன்னு ரெண்டு கால் அடிச்சிருப்போம் இல்லையா? என்ன பண்ணிருப்போம்? இந்த குவைத்து இந்த பக்கம்லாம் சவுதி பக்கம்லாம் போனீங்கன்னா இப்படி ஏதாவது தவறுனா பெரிய வண்டியில ரோப் மாதிரி வச்சிருப்பாங்க. பெரிய ரோப் மாதிரி கிட்டத்தட்ட 400 மீட்டர் 500 மீட்டர் வச்சிருப்பாங்க. அதில் கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டோன்னே ஃபர்ஸ்ட் அந்த வண்டி ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கும். வண்டி ஸ்லோவாக போக போக இவங்க நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஓட 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 அந்த வண்டி அந்த 500 மீட்டர் அந்த கயிறு விட்டு அந்த ரோப் விட்ட பிற்பாடு அந்த வண்டி ஸ்பீடு எடுப்பான். ஓட முடியாது. அப்படி கீழே விழுந்து உடம்பெல்லாம் தேய்ச்சி அப்படி சாகணும். எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்தது அவங்க நினைச்சக்கூடாதான், பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் குவைத்தில் சவுதி அரேபியாலாம் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யோசேப்பு நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? போர்த்திபாரையும் பண்ணிருக்கலாம், போர்த்திபாடைய மனைவியும் பண்ணிருக்கலாம். ஆனால் அவன் செய்யவில்லை. ஏன்னா அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி இருந்தது. இந்த மாலை வேளையில சொல்லுங்க, எனக்குள்ள உலகத்தின் ஆவி வேண்டாம், எனக்குள்ள தேவனுடைய ஆவி வரட்டும், எனக்குள்ள தேவனுடைய ஆவி வரட்டும். எத்தனை பேர் சொல்றீங்க உலகத்தின் ஆவி வேண்டாம் ஆண்டவரே? பழி வாங்குற ஆவி வேண்டாம். உன் அண்ணனை பழி வாங்காத, உன் அக்காவை பழி வாங்காத, உங்க அப்பா அம்மாவை பழி வாங்காத, உன் மேனேஜரை பழி வாங்காத. ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாரையும் பழி வாங்காத. எவ்வளவு அவர்கள் நமக்கு விரோதம் எழும்புகிறார்களோ நீ சொல்லு, ஆண்டவரே உம்முடைய நல்ல ஆவி எனக்குள்ள தாங்க, உம்முடைய நல்ல ஆவி எனக்குள்ள தாங்க. எத்தனை பேர் ஆண்டவரோட நல்ல ஆவியை கேட்கறீங்க? விழுந்து போன ஆவி வேண்டாம் ஆண்டவரே, நல்ல ஆவியை தாங்கப்பா, நல்ல ஆவியை தாங்கப்பா. ரபால கத்துடாபால கரா. ஆண்டவரோட நல்ல ஆவியை கேளுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த சுபாவம் யோசேப்புக்குள்ள காணப்பட்ட சுபாவம், அவனுக்குள்ள விசேஷித்த ஞானம் இருந்ததா. என்ன ஞானம்? பொதுவா உலகத்துல கேட்போம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ படித்தவங்கப்பா, அவங்களுக்குள்ள விசிடம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா? அவங்க படித்தவங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வருகைக்கு போக வேணும்னா நீங்களும் நானும் ஞானிகளாய் காணப்படணும். எத்தனை பேர் அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க? உலக ஞானம் வேண்டாம், அவரை அறிகிற அறிவின் ஞானம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென் அல்லேலூயா. ஞானத்துக்கு ஒரு ஆரம்பம். எல்கேஜி போகுது பிள்ளை, ப்ரீகேஜி போகுது, எல்கேஜி போகுது, யூகேஜி போகுது. அந்த பிள்ளைக்கு ஒரு ஞானம். நீங்கள் சத்தியத்துக்குள்ள வர 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 ஞானம் வேணும். எப்படி எழுத வேண்டும், எப்படி பேச வேண்டும். அல்லேலூயா ஆமென். ஞானம் வேணும். ஞானம் உள்ளவர்களை சேர்க்கதான் இயேசு மகிமையில் வெளிப்பட போகிறார். பரிசுத்தவான்களை சேர்க்கதான் இயேசு மகிமையில் வெளிப்பட போகிறார். விசேஷித்த ஆவி உள்ளவர்களை சேர்க்கதான் இயேசு மகிமையில் வெளிப்பட போகிறார். எத்தனை பேருக்கு ஞானம் இருக்குது? ஞானம் இருக்கா? இருக்கே இல்லையா? எங்க போய் வாங்கலாம்? எங்க வாங்கலாம்? அமெரிக்கால, லண்டன்ல நம்மளால போக முடியாத. நம்மளால சரி அப்போலோ ஹாஸ்பிட்டல் அங்கேயும் போக முடியாத, மியாட்டுக்கு அங்கேயும் போக முடியாத. நம்ம எங்க போக முடியும்? எங்க ஞானத்தை வாங்க? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. வேதத்தில் வசனமே நமக்கு ஞானம், பேதையை ஞானியாக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உலகத்துல படிக்கல, உலகத்துல அறிவில்லை, ஆனால் நீ பேதை, கர்த்தர் உன்னை ஞானியாய் மாற்ற போகிறார். யாக்கோபு நிருபக்காரன் சேர்த்து இப்படி சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவன் இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். ஐயா, யோசேப்பினுடைய 11 பேருக்கு ஞானம் இல்ல, யோசேப்புக்கு ஞானம் இருந்தது. அவர்கள் ஞானம் என்ன? வஸ்திரத்தை உரிகிற ஞானம். அவர்கள் ஞானம் என்ன? குழியிலே போடுகிற ஞானம். அவர்கள் ஞானம் என்ன? பழி வாங்குகிற ஞானம். அவர்கள் ஞானம் என்ன? விற்கிற ஞானம். அவர்கள் ஞானம் என்ன? துஷ்ட மிருகம் யோசேப்பை பட்சித்தது என்று சொல்லுகிற பொய்யின் ஞானம். ஆனால் யோசேப்புக்கு இருந்த ஞானம் பரத்தில் இருந்த ஞானம். எத்தனை பேர் சொல்றீங்க இந்த மாலை வேளை, ஆண்டவரே எனக்கு உலகத்தின் ஞானம் வேண்டாம் ஐயா, பரத்தின் ஞானம் தாங்க ஆண்டவரே, பரத்தின் ஞானம் தாங்க, குடும்பத்தை நடத்த ஞானம் தாங்க, ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஞானம் தாங்க, பெற்ற அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள ஞானம் தாங்க, பெற்ற சத்தியத்துக்கு வாழ ஞானம் தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞானம் இருக்குது? ஆமென். சரி, நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு போறேன், நேரம் இல்லை. ஞானத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நான்காவதாக நான் இதை சொல்றது 7வது 8வது காரியம் வரும். அவனுக்குள்ள ஒரு வெளிப்படுத்தல் இருந்தது. என்ன இருந்தது? வெளிப்படுத்தல். அல்லேலூயா.
வெளிப்படுத்தலாம் என்னங்க, நான் பின்னாட்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த கப்பை அழகா ஒரு பேக் பண்ணி நல்ல ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சு நல்ல அதுக்குள்ளே ஃபுல்லாக பேக்கிங் கவர்லாம் போட்டு அழகாக ஒட்டி நமக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு என்ன தோணும்? மேரேஜில் கொண்டு கொடுக்குறாங்க, பர்த்டேல கொடுக்குறாங்க, ஹவுஸ் டெடிகேஷனில் கொடுக்குறாங்க, இது உங்களுக்கு கிஃப்ட்னு கொடுக்குறாங்க. இப்போ சர்ச்சில் உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம், ஒரு கிஃப்ட் உங்களுக்கு அப்படி நல்லா பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிலருக்கு வீட்டுக்கு போகிறது கூட பொறுமை இருக்குது. என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் போயிட்டு என்ன பண்ணுவோம்? அதை கிழிச்சு பார்த்துட்டு அதை என்னங்கிறத பார்க்கணும். உள்ள கிளாக் இருக்கா, என்ன இருக்கு, அதை பார்த்தா தான் நமக்கு என்ன இருக்கும். இதுதான் வெளிப்படுத்தல். மறைபொருள் வெளிப்படுகிறதான் வெளிப்படுத்தல். இந்த யோசேப்புக்குள்ள கர்த்தர் அந்த வெளிப்படுத்தலை வைத்தார். அதனாலதான் மறைக்கப்பட்ட காரியங்களை அவன் சொல்லுகிறான். தேவன் சீக்கிரத்தில் இதை செய்ய போகிறார். எகிப்து தேசத்துல 7 வருடம் பரிபூர்ணம் இருந்தது. எகிப்து தேசத்துல 7 வருடம் பஞ்சம் இருந்தது. கொடிய பஞ்சமாயிருந்தது. மனிதர்களும் மிருகங்களும் மிகவும் ஒரு கொடுமையான பஞ்சத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த பஞ்ச காலத்துக்கு தப்புவிக்க கர்த்தர் இந்த யோசேப்பை தெரிந்து கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பஞ்ச காலம் உபத்திரவ காலம். நீங்களும் நானும் உபத்திரவ காலத்துக்கு முன்பாக ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கும். அல்லேலூயா. அந்த உபத்திரவ காலத்துக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் வெளிப்படுத்தல் தேவை. ஒருவேளை கேட்கலாம், என்னங்க இன்னைக்கு சர்ச்சைக்கு போறீங்க, என்ன ஒயாம சர்ச்சை, ஒயாம மீட்டிங் போறீங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பதில்? இன்னைக்கும் சர்ச்சா? பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு வழி இல்லை, வந்துதான் தீரணும். பாஸ்டர் கூட பார்க்குறாங்க, ஒரு வழி இல்லையா? பாஸ்டர் பிள்ளைங்களுக்கு எங்கேயும் சுத்தவும் முடியாது. ஞாயிற்றுக்கிழமை, இப்போ வெள்ளிக்கிழமை லீவு, எங்கேயாவது வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவு, எங்கேயாவது ஒரு டூருக்கு போகலன்னா போக முடியாது. என்ன இருக்குது? சர்ச்சு போக முடியாது. சில நேரத்தில் பிள்ளைங்க கூட யோசிக்கும், இருந்து இந்த ஊழியக்காரங்க பிள்ளையா பிறந்திருக்கமையா, விசுவாசி என்ன செய்யலாம், எங்கேயாவது ஒரு சர்ச்சை போய் அல்லேலூயா ஆமென் போட்டு உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இங்க சபையை விட்டு போக முடியாத. வெளிப்படுத்தல் என்னது? வெளிப்படுத்தல். இந்த வெளிப்படுத்தல் பேதுருக்கு இருந்தது. அவன் சொல்லுகிறான், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் உம்மை விட்டு எங்கே செல்வோம் ஆண்டவரே. நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க, உங்களை கேட்கலாம், என்னங்க டெய்லி ஜெபம், அந்த ஆளுக்கு தான் வேலை இல்லை, உங்களுக்குமே வேலை இல்லை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எத்தனை பாஸ்டர்மாருடைய பிள்ளைங்க சந்தோஷமா வந்திருக்கீங்க? இல்லைன்னு சொல்லுவாங்க, ஏ வா, இல்லை விசுவாசி கேட்பாங்க, சொல்கிறோமா இல்லையா? விசுவாசி கேட்பாங்க, வா ஆலயத்துக்கு வா, வேற வழி இல்லை, பாஸ்டருக்கு பிள்ளையா பிறந்துட்டேன், வேற வழி இல்லை, வா பைபிள் ஸ்டடிக்கு வந்துரு, காத்திருப்படத்துக்கு வந்துரு. ஆனால் தள்ளி தள்ளி பழுக்கிறது பலம் அல்ல. விரும்பி சத்தியத்தை அறியணும், தேவனுடைய முகத்தை பார்க்கணும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் உள்ளவர்கள். இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, என் வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. எனக்கு கிடைத்திருக்க நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் உள்ளவர்கள் தான் தேவ சமூகத்துக்கு தேடி வருவார்கள். இந்த மாலை வேளையில நீங்கள் வந்திருக்கிற நீங்கள், ஆண்டவர் சொன்னா, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாம்சத்தின்படி இரத்தத்தின்படி இந்த மாலை வேளையில இந்த கூட்டத்துக்கு வர முடியாது. நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் யாவரும் வெளிப்படுத்தல் உள்ளவர்கள். என்ன வெளிப்படுத்தல்? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன வெளிப்படுத்தல்? அல்லேலூயா. இயேசுவை பார்ப்பேன். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. யோசேப்பினுடைய அடுத்த சுபாவம் மன்னிக்கக்கூடிய சுபாவம். என்ன சுபாவம்? எத்தனை பேர் மன்னிக்கிறீங்க? மன்னிக்கிறீங்களா? நம்மளை பழி வாங்குறவங்களை மன்னிக்கிறீங்களா? நம்ம குடும்பத்தை கேவலமா பேசுறவங்களை மன்னிக்கிறீங்களா? நம்மளை காலால உதைச்சவங்களை மன்னிக்கிறீங்களா? நம்மளை காரி துப்புனவங்களை மன்னிக்கிறீங்களா? எத்தனை பேர் மன்னிக்கிறீங்க? நான் சிறு பையனா இருக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஞாபகம் வருது. அதை சொல்லிவிட்டு நான் அடுத்த பகுதிக்குள்ள கடந்து வருகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவம் சம்பவித்தது. நாங்கள் எல்லாம் சின்ன பையங்க, கிட்டத்தட்ட எனக்கு என்ன ஒரு 12-13 வயசு இருக்கும். அந்த காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கர்த்தர் அந்த பகுதியில் என்னை எப்படி பாதுகாத்தார் என்று உங்கள் மத்தியில் ஒரு சாட்சி சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். 12-13 வயது இருக்கும். என்னுடைய நண்பனுடைய ஒருவனுடைய கூட பிறந்த சகோதரியை அவர்கள் திருமணமாகி 2 சின்ன பிள்ளைங்க, ரொம்ப ஸ்மால் கேர்ள்ஸ். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணா, அவங்க குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு செய்வனை வச்சு அந்த சகோதரியை கூட்டு போயிட்டான். அவரு அந்த சகோதரியுடைய புருஷன் ரட்சிக்கப்பட்டவர். அவர் அப்பதான் ரட்சிக்கப்பட்டு பெரிய ரவுடியா இருந்தவர். ரட்சிக்கப்பட்டு அவர் ஒரு ஆட்டோ மெக்கானிக், நல்ல மனுஷன். இப்போ இறந்து போயிட்டாரு. நல்ல மனுஷன் அவர், ஆனால் பயங்கரமான முரடை, பயங்கரமான ரவுடி. அப்போ சம்பவம் ஒரு 3 நாட்களாய் தேடிக்கொண்டிருந்து கடைசியில் ஒரு இடத்துல அவர்களை பிடித்து அந்த சகோதரியை பிடிச்சிட்டு வந்தாச்சு. பிடிச்சிட்டு வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு, மருமகனை பார்த்து, மருமகன் மன்னிச்சுக்கோங்கண்ணே,
நீங்க போங்க, நான் என்ன செய்றேன், இவளை என் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய நண்பன் சொல்றான், அந்த கூட்டு போனாலும் அவனை நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், அவனை காலி பண்ணிடணும். எத்தனை வயசுல? 13 வயதுல காலி பண்ணிடணும் அப்படிங்கிற வீரர்களே நாங்க 3 பேர் சுத்துறோம் நண்பனுக்காக. நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நடந்த அந்த சம்பவம் என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. அவங்க அப்பா அப்படி சொன்னாரு. அப்போ உடனே அந்த பிரதர் சொன்னாரு, மாமா உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க, என் பொண்டாட்டி தானே, நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், என்ன கத்தரை மன்னிச்சரல, நான் அவளை மன்னிக்கிறேன்னு கையை பிடிச்சு கூட்டு போனாரு. அதுதான் ஆவிக்குரிய சுபாவம். நீங்க எத்தனை பேர் மன்னிக்கிறீங்க? எத்தனை பேர் மன்னிக்கிறீங்க? பிதாவை இவர்களுக்கு மன்னியும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேரை மன்னிக்கிறாய்? கர்த்தருடைய வருகைக்கு போக வேண்டுமானால், யோசேப்பை போல நீ மாற வேண்டுமானால், யோசேப்பின் தேவனோடு தங்கியிருக்க வேண்டுமானால், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டுமானால், நாம் பல பரிசுத்தவான்களை கடந்து செல்ல வேண்டும். அதிலே இந்த யோசேப்பை கடக்க வேண்டும், ஈசாக்கை கடக்க வேண்டும், யோபை கடக்க வேண்டும். பல பரிசுத்தவான்கள் அவர்களை கடந்துதான் நாம் புதிய எருசலேமுக்கு போக வேண்டும். அல்லேலூயா. நீ மன்னிக்கவில்லை, நீ மறக்கவில்லை, நீ பழி வாங்குகிறாய். மன்னிக்கிற சுபாவம் இயேசுவின் சுபாவம். மன்னிக்கிறவர்கள் தான் அவரோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த யோசேப்புக்கு பார்வோன் என்ன கொடுத்தான்? இந்த யோசேப்பு பார்வோன் என்ன கொடுத்தான்? இவன் உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா, இங்க நின்னுகிட்டு இருக்கிறான், இங்க மாறிச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு உள்ளவன் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கிற இவனுடைய வாழ்க்கையில 3 காரியம் சம்பவித்தது. நான் அதை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்குள்ள கடந்து வரும்படியாய் விரும்புகிறேன். நீங்களும் நானும் விளங்கி கொள்ள வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டவனாய், புறக்கணிக்கப்பட்டவனாய், மறக்கப்பட்டவனாய், கைவிடப்பட்டவனாய், குற்ற சுமத்தப்பட்டவனாய் சிறைச்சாலையில இந்த யோசேப்பு கிடக்கிறான். அடுத்த சுபாவத்தை சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக இந்த யாருக்கு ஆண்டவர் பேசுறாரு தெரியல. ஏன்னா என் டாபிக் இன்னைக்கு லேசா டச் பண்ணிட்டீங்க தான் வரணும். ஏன்னா இதுதான் முக்கியமானது. இந்த சிலை தான் முக்கியம், இந்த 4 மிருகம் தான் முக்கியம். அதான் முக்கியமான. ஆண்டவர் என்ன தெரியல இதை பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் மன்னிக்கிறீங்க? எத்தனை பேர் மன்னிக்கிறீங்க? ஸ்கூல்ல கூட படித்த பிள்ளை மன்னிக்கிறியா? எத்தனை பேர் மன்னிக்கிறீங்க? சின்ன வயசுலயே வளர்ந்துட்ட நீங்க முள்செடியை போய் பாருங்களேன். அது சின்ன வளரும் போது பாருங்க, குத்துமா கையில போய் டெஸ்ட்லாம் பண்ணுங்க. சும்மா தலையிலே ஆட்டக்கூடாது, போய் அப்பப்போ எல்லாம் பார்க்கணும். அந்த முள்ளை போய் பாருங்க, கையில் குத்தாது. ஆனால் கொஞ்சம் வளர்ந்து என்ன செய்யும், இங்கே குத்தி இங்கிட்டு வந்துடும். நீ மன்னிக்க விடாமல் இருந்த, சின்ன வயசுல இருந்த உன் சுபாவம் அப்படி கரடு முரடாயிரும். அல்லேலூயா. எத்தனை பேர் மன்னிக்க போறீங்க? எத்தனை பேர் மன்னிக்க போறீங்க? எத்தனை பேர் மன்னிக்க போறீங்க? நீ மன்னிச்சா கர்த்தர் உன்னை மன்னிப்பார். அல்லேலூயா. நீ மன்னிக்காம எத்தனை அல்லேலூயா போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நீ மன்னிக்காம எவ்வளவு ஆமேன் போட்டாலும் பிரயோஜனம் இல்லை. நீ மன்னிக்காம எவ்வளவு ஸ்தோத்திரம் போட்டு பிரயோஜனம் இல்லை. நீ மன்னிக்காம எவ்வளவு உபவாசம் எடுத்து பிரயோஜனம் இல்லை. நீ மன்னிக்காம எத்தனை ஊழியக்காரன் போய் தலை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நீ மன்னித்து பார். இந்த நாளிலே கர்த்தர் உனக்குரிய கதவை திறப்பார். கர்த்தர் உனக்குரிய கதவை திறப்பார். சிறைச்சாலையின் கதவை கர்த்தர் திறக்க போகிறார். இந்த மாலை வேளையில நீ சொல்லுகிற ஒரு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற, ஒரு நிம்மதியற்ற இடத்துல இருக்கிற, நல்ல ஆகாரம் இல்ல, நல்ல வஸ்திரம் இல்ல, நல்ல காற்று இல்ல, நல்ல சுகம் இல்ல, பல நிந்தைகளை, பல அவமானங்களை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் யாரோ ஒருவருக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில சிறைச்சாலையின் கதவு உனக்கு திறக்கப்பட போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னைக்காவது ஒரு நாள் இந்த யோசேப்பு, நான் இப்படி செய்யாத பாவத்துக்கு நான் இங்கே இருக்கிறேங்க, நான் செய்யலைங்க அப்படி யார்கிட்ட சொன்னானா? இல்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சரி, போர்த்திபாட்டில் வீட்டில் இருந்தா யோசேப்பு எப்படி இருந்திருப்பான்? எப்படி இருந்திருப்பான்? அந்த வீட்டில் கணிச்சிருப்பான். ஆனால் கர்த்தருடைய திட்டம் என்ன? கர்த்தருடைய திட்டம் என்ன? எகிப்து தேசம் எங்கும் இவன் நிமித்தமாய் தேவன் யார் என்று வெளிப்படுத்த வேண்டும். சில பாதைகளை கர்த்தர் ஏன் உங்களை நடத்துறாரு? சில நெருக்கங்கள் ஏன்? சில அவமானங்கள் ஏன்? சில நிந்தைகள் ஏன்? சில கஷ்டங்கள் ஏன்? அல்லேலூயா. கர்த்தர் உன்னை பெரிய மனுஷனாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அநேகருக்கு பிரகாசம் கொடுக்கிற விளக்காய் மாற்ற போகிறார். நீ முறுமுறுக்காத. யோசேப்பு முறுமுறுக்கவில்லை. ஏன் என்று கேட்கவில்லை. ஏன் இந்த வியாதி? ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? என் பிள்ளையா இப்படி இருக்குது? ஏன் சரீரம் இப்படி இருக்குது? எனக்கு ஏன் இவ்வளவு நஷ்டம்? கேட்காத. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஒரு சத்தம் வந்தது. ஒரு சத்தம் வந்தது. ஒரு வேளை நீங்க யோசிச்சு பார்த்தா இந்த பானபாத்திரக்காரன்
ராஜாட்ட போயிட்டு, ஐயா இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன் ஐயா, அவங்க ஒருத்தர் இருந்தான், அவன் ஒரு பிள்ளையாண்டான், அவன் இப்படி சொப்பனத்தை சொன்னாயா அப்படின்னு சொன்ன ராஜா எனக்கு என்ன பண்ணியிருப்பான்? சரிடா, இப்போ என்ன செய்யணும்? அவனை விடுதலையாக்கி என்ன பண்ணு, அவங்க ஊருக்கு அனுப்பிடு. இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு அரண்மனையில் ஏதாவது ஒரு வேலையை கூடுறா அரண்மனையில். ஆனால் யார் உயர்த்தணும்? உங்களை யார் உயர்த்தணும்? சொல்லுங்க, உங்களை யார் உயர்த்தணும்? கர்த்தர் உயர்த்தணும். ஆமென், அல்லேலூயா. உங்களை யார் உயர்த்தணும்? கர்த்தர் உயர்த்தணும். கர்த்தர் உயர்த்த விரும்புறீங்களா? கர்த்தர் உயர்த்த விரும்புறீங்களா? 3 காரியம் நடந்தது. 1, சிறைச்சாலையின் கதவு திறக்கப்பட்டது. இந்த ராத்திரி வேளையில உன் சிறைச்சாலையின் கதவை கர்த்தர் திறக்க போகிறார். உன்னை எதெல்லாம் சிறைப்படுத்தி வைத்திருக்கதோ சிறைச்சாலையின் கதவை கர்த்தர் திறக்க போகிறார். நீ திறக்க முடியல, நீ தப்பிச்சு வெளியே வர முடியல, ஆனா கர்த்தர் உனக்காய் திறக்க போகிறார். கர்த்தர் உனக்காய் திறக்க போகிறார். எத்தனை பூட்டு போட்டிருந்தாலும் இந்த ராத்திரி வேளை கர்த்தர் பூட்டை உடைக்க போகிறார். அல்லேலூயா. எவ்வளவு இரும்பு தாழ்பால்கள் இருந்தாலும் கர்த்தர் முறிக்க போகிறார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவதாக யோசேப்புக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சுபாவத்தை மாற்ற போகிறார். கர்த்தருடைய வஸ்திரம் உண்மையில விழ போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் ராஜ வஸ்திரம் தரப்போகிறார். நீதி உள்ள வஸ்திரத்தை தரப்போகிறார். சுத்தம் உள்ள வஸ்திரத்தை தரப்போகிறார். மகிமை உள்ள வஸ்திரத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு ஜீவியத்தை கர்த்தர் தரப்போகிறார். இந்த வேத பாடத்தின் மூலியமாய் கர்த்தர் உனக்கு ஒரு ஜீவியத்தை தரப்போகிறார். இது எப்படி நடந்தது? கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். அந்த ராத்திரி வேளையிலே அவன் ராக்காலம் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஒரு பொழுது அவனுக்கு வந்தது. யாக்கோபுக்கு என்ன வந்தது? சொல்லுங்க, என்ன வந்துச்சு? நம்ம எல்லாம் சொல்லுவோம், ராத்திரி ஆண்டவர், ராத்திரி கர்த்தர் ஆசீர்வதிக்கல. எப்போ ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு? பக்கத்தில் கையை பிடிச்சிங்களேன். எப்போ ஆசீர்வதிச்சாரு? எப்போ? பொழுது விடியுது. என்ன செய்யுது? பொழுது விடியுது. அவன் சொல்றான், என்ன விடும், உனக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகிறது. உனக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகிறது. உன் சூழ்நிலைகள் மாறப்போகிறது. உன் பெயர் மாறப்போகிறது. உன் சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது. உன் பிரச்சனைகள் மாறப்போகிறது. உன் பயம் மாறப்போகிறது. உன் கலக்கம் மாறப்போகிறது. உன் கண்ணீர் மாறப்போகிறது. ஆமென். ரிமானா மௌதீனா ஷபாலக துடாபாலா ரிபாலா ரிமானக துடாபாலக ரிமானா மங்கர துடாபாலக்கர ரிபாலக துடாபாலக்கி ரிமானக துடாபாலக்கி. ஆமென். ஹல்லேலூயா. வஸ்திரம் இரண்டாவது மாற்றப்பட்டது. மூன்றாவதாக இவன் யாருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான்? சொல்லுங்க, யாருக்கு முன்னாடி? நம்ம எங்க போய் நிக்க போகிறோம்? யாருக்கு முன்னாடி? ஆண்டவருக்கு முன்னாடி நிக்க போகிறோம். அவன் அன்றைக்கு நின்றது உலகத்தின் ராஜா. நாம் பரலோகத்தின் ராஜாவுக்கு முன்பாக நிற்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை ரொம்ப நேரம் நிக்க வைக்கலங்க. ரொம்ப நேரம் நிக்க வைக்கல. அல்லேலூயா. என ஆண்டவர் சொன்னார், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு நீ ஒரு யோசேப்பாய் திரும்பி போ. கர்த்தர் உனக்கு ஒரு சிங்காசனம் தரப்போகிறார். கர்த்தர் உன்னை உட்கார வைக்க போகிறார். கர்த்தர் உன்னை மாற்ற போகிறார். ஆமென். நான்காவதாக பைபிள் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட, சொல்லுங்க, யோசேப்போடு கூட. அல்லேலூயா. யோசேப்பு கர்த்தரோடு இருக்கல. நம்ம கர்த்தரோடு இருக்க தகுதி இல்லை. என்ன தகுதி இருக்குது? நம்ம கர்த்தரோட பரிசுத்தம் இருக்கா? சொல்லுங்க, பரிசுத்தம் இருக்கா? தியாகம் இருக்கா? உண்மை இருக்கா? இல்ல. we are not worthy. எந்த தகுதியும் இல்லை. அல்லேலூயா. இந்த பிரசங்கம் பண்ண தகுதி கிடையாது. இந்த வார்த்தை அறிவிக்க தகுதி கிடையாது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், எங்களை தகுதிப்படுத்துற கர்த்தரால் ஆகும். அல்லேலூயா. நாங்க எந்த தகுதியும் கிடையாது. இந்த வெள்ளத்துணி உடுத்த தகுதி கிடையாது. இந்த வேதத்தை சொல்ல தகுதி கிடையாது. ஆனால் எங்களை தேவன் தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்களை தகுதிப்படுத்துறவ உங்களையும் தகுதிப்படுத்துவா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் நம்மை தகுதிப்படுத்துவார். கிருபை நம்மளை தகுதிப்படுத்தும். தேவன் நம்மை தகுதிப்படுத்துவா. அவர் இரத்தம் நம்மை தகுதிப்படுத்தும். அவருடைய வார்த்தை நம்மை தகுதிப்படுத்தும். அவருடைய கரம் நம்மை தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். தம்பி இங்கே மேலே வாடா, இங்கே வாடா சீக்கிரம். இப்போ இந்த பையன் இருக்கிறான். இப்போ இவன் என் தோல் மேலே கை போட என்ன இல்லை, ஹைட் இல்லை, அதுக்குரிய வயசு இல்லை,
அதற்குரிய எந்த விதமான. ஆனால் இப்போ நான் என்ன செய்கிறேன், இவன் தோல் மேலே கை போடுறேன், நான் என்ன செய்கிறேன், இவனை தூக்குறேன். இப்போ யாராவது சொல்ல முடியுமா இவனை ஏன் தூக்குறேன்? நான் என்ன சொல்லுவேன், ஏன் விருப்பங்க, என்ன நீங்கள் போய் அவன் தோல் மேலே கை போடுறீங்க அப்படின்னு என்ன சொல்லுவேன். இப்போ இவன் என் தோல் மேலே போட என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆனால் நான் இவன் தோல் மேலே கை போடுறேன், நான் இவனை கட்டி பிடிக்கலாம், நான் இவனை தூக்கலாம் இல்லையா, நான் இவனை எதுனாலும் செய்யலாம், என் காரில் கூட்டு போகலாம் இல்லையா, என் பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுக்கலாம், எதுனாலும் செய்யலாம். ஆனால் யாரும் கேட்க, ஏன்னா எனக்கு அவனை பிடிச்சிருக்குது. இதே போலதான் கிளம்பி உட்காந்துக்கோ. இதே போலதான் நம்ம கத்தரத்தோட தகுதி இல்லை. ஏன்னா வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர். அவர் ஜோதிகளின் பிதா, அவர் மகிமையின் தேவன். அல்லேலூயா. அவர் மகா பரிசுத்த. ஆனா அவர் சொல்லுகிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் மேல தோல் போடுவேன், நான் உன்னை கைப்பிடிப்பேன், நான் உன்னை கரம் பிடிப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த பார்வோனுடைய மனக்கலக்கத்தை இந்த யோசேப்பு மாற்றி விட்டான். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் எத்தனையோ இந்த பூமியில படித்தவர்கள், ஞானிகள், அறிவாளிகள், அதிகாரிகள், பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள் எத்தனையோ பேர் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப நீயும் நானும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா இன்னைக்கு அநேகரை நம்ம ஆதாயப்படுத்தலாம். ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. இப்ப இந்த பார்வோன் சொல்லுகிறான், யோசேப்பின் தேவனே தேவன். அல்லேலூயா. யோசேப்புக்குள்ள ஞானம் இருக்கிறது, யோசேப்புக்குள்ள விவேகம் இருக்கிறது, யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். 3 இடத்துல பார்த்தாங்க. ஒன்று போர்த்திபார் பார்த்தான், அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சிறைச்சாலை தலைவன் பார்த்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இப்ப எகிப்தின் ராஜா பார்க்கிறார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்க கூட என் கூட யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? புறஜாதிகள் பார்க்கணும், இவன் கூட யார் இருக்கிறா? ஆமென். நான் சிபிஎம் ஸ்தாபனத்தை விட்டு வந்து நான் கொஞ்ச நாட்கள் ஐபிசி சபையில் அப்பப்போ எனக்கு அப்போ சபை கிடையாது, நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஐபிசி சபைங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி கடினமான ஜனங்கள், எல்லாம் பெரிய பெரிய முதிர்ச்சி பெற்றவர்கள். அப்போது 2008 இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சபையில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற விசுவாசிகள் பார்த்திருக்கிறார்கள், பின்னாடி தேவன் என்று கொண்டிருக்கிறாராம். அதுக்கப்புறம் தான் அந்த சபை நான் ரொம்ப மரியாதை கொடுக்கும். ஏன்னா பின்னாடி யார் நிற்கிறா? உங்க பின்னாடி யார் நிற்கணும்? உங்களுக்கு பேக் யார் நிற்கணும்? எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? நீர் என்னோடு இருக்கும் பொழுது தடைகளை தாண்டுவேன், பள்ளங்களை கடந்து செல்லுவேன். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளை எத்தனை பேர் யோசேப்பா மாற விரும்புறீங்க? எத்தனை பேர் யோசேப்பா மாற விரும்புறீங்க? யோசேப்பு ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். நீயும் நானும் கர்த்தருடைய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வேணா நீயும் நானும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். தேவனுடைய ஆவி வேண்டும், ஞானம் வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொப்பனத்தை காண வேண்டும், சுயத்துக்கு மறிக்க வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க, எப்பா என் கூட பணம் வேண்டாம்ப்பா, என் கூட உலகம் வேண்டாம்ப்பா, என் கூட நண்பர்கள் வேண்டாம்ப்பா, 1000 பேரிலும் சிறந்தவ ஆத்தும நேச 10,000 பேரிலும் சிறந்தவ நீர் என்னோடு கூட இருந்தா போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த மாலை வெள்ள விரும்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரமணக துடாபலா ரிபாலா பங்காரா ரிமணக துடாபலா ரிமினி மங்காரா துடாபலா கரா. அல்லேலூயா. இப்போ இன்னும் இந்த யோசேப்பை பற்றி இன்னும் நிறைய பேசி கொண்டு போகலாம். சரியா? இப்போ யோசேப்பு அங்கே நின்று கொண்டிருக்கிறான். யோசேப்பு இப்பொழுது எகிப்து தேசத்தை அவன் அரசாட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த அரசாட்சி எதை வெளிப்படுத்துறது? 1000 வருட அரசாட்சி செய்வார்கள். யார்? பரிசுத்தவான்கள். ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார்கள், அவருடைய பிரபுக்கள் நியாயமாய் துரைத்தனம் பண்ணுவார்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருந்து கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு, உபத்திரவ காலம் முடிந்த பிற்பாடு இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அந்த 1000 வருட அரசாட்சியில இந்த பூமியில நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அங்கே ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கிறோம், இங்க வெளிப்படுத்தல முடிக்கிறோம். ஒரு புதிய பூமி உண்டு. இன்றைக்கு பார்க்கிற பூமி அல்ல, இது சபிக்கப்பட்ட பூமி. ஆதாமினால் பூமியை கர்த்தர் சபித்தார், கர்த்தர் சபித்தார். ஆனால் இந்த பூமியோ சாபமுள்ள பூமி அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி. இன்றைக்கு பார்க்கிற வானம் அல்ல, ஒரு புதிய வானத்தை கர்த்தர் உண்டாக்க போகிறார், ஒரு புதிய எருசலேம். அதனுடைய தலைநகரம் தான் சீயோன். அல்லேலூயா. அப்போ ஆதியாகமத்தில் பார்வோன் கண்ட சொப்பனத்தை யோசேப்பு விளக்கினான். யோசேப்பு
விளக்கினான். இது சம்பவித்தது, இது சம்பவித்து முடிந்தது. இரண்டாவது காரியம், நேபுகாத்து நேச்சாரி நாட்கள்ல ஒரு பெரிய சிலை. இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நான் முடிக்கிறேன். நாளை தினத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம், இதோட கொஞ்சம் விளக்கமா சொல்லித்தார். அல்லேலூயா. யாருக்காவது போர் அடிக்குதா? யாருக்காவது தூக்கம் வருதா? அல்லேலூயா. தரிசனத்தோடு போங்க. சொப்பனம் ராத்திரி ஜோமன்ட்டு படுங்க. ஆண்டவர் என்ன சொப்பனம் தாங்க? நல்ல சொப்பனம் தாங்க. ஆமென். பரலோக ராஜ்யத்தின் சொப்பனம் தாங்க. ஆண்டவரை ஏணி ஏறுவது இறங்கு சொப்பனம் தாங்க. வீட பெத்தேலாய் மாற்றுங்க. அந்நிய சொப்பனம் வேண்டாம், பூ சத்தம் வேண்டாம், கொலுசு சத்தம் வேண்டாம். அல்லேலூயா. தேவ சத்தம் வரட்டும். இரண்டாவது, இந்த நேபுகாத்து நேச்சார் என்கிற ராஜா ஒரு சொப்பனத்தை பார்த்தான். இவன் சொப்பனத்தை பார்த்தான், சொல்லிட்டான். என்ன பார்த்தான்? சொல்லிட்டான். ஆனா இவரு சொப்பனத்தை இந்த ராஜா பார்த்தாரு. பார்த்துட்டு இவர் தூங்கும் போது தான் பார்த்தாரு, மறந்துட்டார் சொப்பனத்தை. இவரு ஒரு கட்டளை போட்டாரு, எல்லா ஞானிகளை கூப்பிட்டு, இந்த பாரு நான் ஒரு சொப்பனம் பார்த்துருக்கேன்னு சொல்லணும். அவங்க சொன்னாங்க, ராஜா சொப்பனத்தை சொல்லும், சொப்பனத்தை நீங்க சொல்லணும், அர்த்தத்தையும் நீங்க சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பினார். அவன்தான் தானியேல். அல்லேலூயா. தானியேல் என்று சொன்னால் மிகுந்த ஞானம் உள்ளவன். யோசேப்பு சொன்ன நிந்தை நீக்கப்பட்டவன், பரிசுத்தம் உள்ளவன். நம்ம எல்லாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? நான் மற்ற காரியங்களை பேசிக்கொண்டு போனா, நாளை தினத்துல இந்த சிலை, ஒரு சிலையை பார்த்தான். ஒரு சிலை பிறகுதான் நாங்கள் எழுதியிருக்கிறோம். என்னக்குது? பசும்பொன், அப்புறம் வெள்ளி, அப்புறம் 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 இரும்பும். நம்ம இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். அதான் இன்னைக்கு மக்கள் ஆட்சி. யாரோட யாரு கூட்டணி தெரியாது. இவங்கெல்லாம் ராஜாக்கள். இது ஆண்டவர் நேபுகாத்து நேச்சார். நேபுகாத்து நேச்சார். அதுக்கு பிற்பாடு இதை ஆண்டவர் மேதியா என்கிற ஒரு ராஜா. அவன் எத்தனை வயசுல ஆட்சி படி, இதெல்லாம் சரித்திரம், இதெல்லாம் ஹிஸ்டரி. நீங்க யாருமே படித்த பிள்ளைங்க கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். பாபிலோன் சாம்ராஜ்யம், த எம்பையர் ஆஃப் பாபிலோன், இதெல்லாம் கிரேட் எம்பையரிங், கிரேட் அமெரிக்கா மாதிரி இருந்த சாம்ராஜ்யம். இது மேதியா பெர்சியா, இது கிரேக்க சாம்ராஜ்யம், இது ரோம சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தின் நாட்களை தான் இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்டார். ஆனால் இப்போ நீங்கள் நான் எனக்கு இந்த காலகட்டத்தில் வந்துருக்கிறோம். இன்னைக்கு யாரோட யாருக்கு ஐக்கியம் தெரியாது, யாரோட யார் ஐக்கியம் தெரியாது. ஆனால் எப்போ உடைவாங்கன்னு தெரியும். அப்படி தானே? இன்னைக்கு எல்லாம் கூட்டணி கட்சி. இதுதான் இந்த நாட்கள். பாதி இரும்பும் பாதி களிமண்ணும். இந்த நாட்களில் ஒரு கல் வானத்திலிருந்து உருண்டு வந்து இங்கே நொறுக்கலை, இங்கே நொறுக்கலை, இங்கே நொறுக்கலை, இங்கே நொறுக்கலை, எங்கே விழுந்துச்சா? நம்ம காலத்தில் தான் இயேசுவின் ரகசிய வருகை இருக்கும். நம்ம எல்லாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? நாளை தினத்தில் அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பொண்ணு எதை வெளிப்படுத்துறது, இந்த வெள்ளி எதை வெளிப்படுத்துறது, இந்த வெண்கலம் எதை வெளிப்படுத்துறது, இந்த இரும்பு எதை வெளிப்படுத்துறது என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். இது நாங்கள் எங்கேயோ படித்ததோ எங்கேயோ கேட்டதோ யாரிடத்துலையோ கற்றதல்ல. கர்த்தர் எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த நாளில் நீங்களும் நானும் ஒரு யோசேப்பாய் மாறுவோமாக. பிரசங்கம் பண்ணுகிற எங்களையும் சேர்த்து சொல்லுகிறோம். எங்களையும் கர்த்தர் யோசேப்பாய் மாற்ற வேண்டும். அப்பதான் பார்வோனுக்கு முன்பாக நிற்க முடியும். பார்வோன் சொல்லுகிறான், இப்ப என்ன சொல்றான்? பார்வோனே, எப்பா இந்த சிங்காசனத்தில் உட்கார நான் என்ன இல்ல, தகுதி இல்ல, நீ உட்காரு. ஆனா நம்முடைய ஆண்டவர் தகுதி உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் தகுதி உள்ளவர். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறதே. இந்த ராத்திரி வேளை சொல்லுவோமா? சிறைச்சாலை கதவு திறக்கப்படட்டும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் கண்கள் திறக்கப்படட்டும், என் கண்கள் திறக்கப்படட்டும், என் காதுகள் திறக்கப்படட்டும், என் இருதயம் திறக்கப்படட்டும், என் மனது திறக்கப்படட்டும். என்னை சுற்றி இருக்கிற எல்லா அடைப்புகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும். ரபாலக்க ஒரு 5 நிமிஷம் தான். ரமானா மங்காரா துடாபாலா ரிபாலா, ரமானா மங்காரா துடாபாலா ரிபா லக்க துடாபாலா ரிபா லிக்க ரமா நக்க துடாபாலா ரிமா நக்க துடாபாலா ரிபா ரபா லக்க துடாபாலா ரிபா லிக்க துடாபாலா ரிமா நக்க துடா. எல்லாம் கைதட்டி, எல்லாம் கைதட்டி இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை யோசேப்பாய் மாற்றுங்க, என்னை யோசேப்பாய் மாற்றுங்க. பழைய ஏற்பாட்டு காலத்துல இப்படி ஒருவன் இருந்திருப்பானே, ஆனால் கிருபை இல்லாத நாட்கள், அபிஷேகம் இல்லாத நாட்கள், சபை இல்லாத நாட்கள்ல அப்படி ஜீவித்திருக்கிறானே. இந்த நாட்கள் நாங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும்? ரமா நக்க துடா பாலா ரிபா லக்க துடா பாலா ரிமா நக்க துடா பாலா ரிபா லிக்க துனா மானா துடா பாலா வானாக துடுபிக்க துடபானாக ரமானக துடாபாலா ரிபா லக்க. ஆமென், ஆமென். சிறைச்சாலை கதவுகளோ
ஏன் துதியினா இடிந்து விழோ. சிறைச்சாலை கதவுகள். இங்க பாருங்க, நீங்க கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. உன் குடும்பத்தை சுற்றி இருக்கிற சிறைச்சாலையில கத்தர் உடைக்க போகிறார். கத்தர் உடைக்க போகிறார். கத்தர் தகர்க்க போகிறார். நீ சொல்லலாம், ஐயா என் வீட்டுல செய்வனே, இந்த ராத்திரி வேளை செய்வனே கத்தர் உடைக்கிறார். சூனியத்தை கத்தர் உடைக்கிறார். உனக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பட்டும், கர்த்தருடைய வல்லமை உடைக்கிறது. பயப்படாதே சிறு மந்தையே, தேவனுடைய பெரிய சாதியாய் மாற்ற போகிறார். ரபலக துடபல ரிபல பங்கரா எல்லாம் ரமனக துடபல ரிபலக துடபல ரிமோ ரிபலக துடபலக துடா. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, உங்க பாஸ்டர் கூட எல்லாரும் எளிமை நிக்க. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, நீங்க நிறைய பேர் முழங்கால நிக்கிறீங்க. எளிமை நிக்கிறதை விட முழங்கால் ஜெபம். சத்துருவை கத்தர் அப்புறப்படுத்துகிறார். உன் மனதை கத்தர் மாற்றுகிறார். உன் மேல ஒரு வஸ்திரம் விழப்போகிறது. அன்றைக்கு எலிசா கேட்டான், எலியாவை பார்த்து உனக்கு என்ன வேணும்? எனக்கு இரட்டிப்பான வர வேணும். அப்ப எலியா மேல இருந்து ஒரு சால்வை விழுந்தது போல இந்த ராத்திரி வேளையில உன் மேல ஒரு சால்வை விழுகிறது. பரிசுத்தம் வருகிறது, ஜெயம் வருகிறது, ஞானம் வருகிறது, மன்னிக்கிற ஆவி வருகிறது. ரபலக துடபல ரிபலக துடபல. நல்ல கையத்தோட எல்லா பிள்ளைகளும் ரமனக துடபலகர ரிபலக துடபலக துடா ஷிபலக துடபலக ரிமேனே கேது. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் இடிந்து விடும். ஓ சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் முடிந்திடுமே. ஓ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் சிலபலக துடபலகர சிறைச்சாலை கதவுகளோ விமானக துடபலகர உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே டபலக ரிபலக துடா பாடி மகிழ்ந்திடுவே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ஓ ரபலக துடபலகர உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். ஹல்லேலூயா. ரபலக துடபலகர உண்டு, சிலபலக துடபலகர இயேசுவே. ஓ ரமனக துடபல ரிபலக துடபலகர உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால். ஹல்லேலூயா. ரமனிகர. யாராவது இங்க கவனிங்க, யாராவது இங்க ரமணின்னு யாராவது பேர் இருக்கீங்களா? யாராவது ரமணின்னு இருக்கீங்களா? உங்க பழைய பேர் ஏதாவது ரமணி? அல்லேலூயா. கர்த்தர் யாரோ ஒருவர் பேர் சொல்லுகிறார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வாசலை திறக்க போகிறார். ஒரு பெரிய வாசலை திறக்க போகிறார். இந்த ராத்திரி வேளையில முழங்கால நிக்கிற நீ, கர்த்தர் வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் கொண்டு வர போகிறார். யோசேப்பை உயர்த்தினவர் உன்னையும் உயர்த்த போகிறார். யோசேப்புக்கு இந்த சுபாவங்களை கொடுத்தவர், யோசேப்போடு கூட இருந்தவர் உன்னோடு கூட இருக்க போகிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ரபலக துடபலகர ரிமனக துடபல ரிபா ஷபலக துடபலகர. வார்த்தையாலே விடுதலையே, வார்த்தையாலே விடுதலையே, வார்த்தையால் வார்த்தையால் வார்த்தையாலே விடுதலையே, ரத்தத்தாலே விடுதலையே, ரத்தத்தாலே விடுதலையே, ரத்தத்தால் ரத்தத்தால் ரத்தத்தாலே விடுதலையே, ஆவியாலே விடுதலையே, ஆவி
கதுரபன கதுரா இந்த ரகரபன கதுரே ஹalleluya ரிகரபல ரபன கதுரபன கதுரபன கரைந்து ரபன ஹalleluya 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 கர்த்தர் நம்மத்தில் கடந்து வந்து முதல் நாள் கூட்டத்தை தேவன் பொறுப்பெடுத்து